கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாகவும் கிருபை நிமித்தமாகவும் தினந்தோறும் நமக்கு வேத பாடங்களை நமக்கு தந்து வருகிறார். அந்த அடிப்படையில் இன்றும் நம்மை மீண்டுமாக ஒன்று கூட்டியிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திற்கு தேவனுக்கு நம் கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த நாளுக்குரிய பாடத்திற்குள் கடந்து செல்வதற்கு முன்னாடி நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்யலாம். ஜெபத்தை என்னுடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து எடுக்கக்கூடியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை அன்போடு வழிநடத்தி வருகிறார். எங்கள் அன்பின் பரிசுத்தமே அன்பின் பிதாவே, இந்த ஒரு நாளையும் இந்த ஒரு பொழுதையும் தேவன் தாமே நீங்கள் கிருபையாக கொடுத்திருக்கிறப்பா. இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாங்கள் எங்களுடைய அன்பு சகோதரர் வாயிலாக நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் எல்லாம் எங்களுடைய மனதில் வைத்து எங்களுடைய கிரியைகள் மூலம் நாங்கள் வெளிப்படுத்த தேவன் தாமே எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் உங்களுடைய பரிசுத்தாய் மனித ஆசிரியர்கள் மதிப்பெண் செய்த தோப்பினேன். பேசக்கூடிய சகோதரருக்கும் கேட்கக்கூடிய எங்களுக்கும் தேவன் தாமே நீ அதிகமான பரலோக ஞானத்தை தந்து வளர்த்து அந்த ஜெயிக்கிறோம்ப்பா. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவரை உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொரு கூட வளர்த்து வேண்டுமாய் எங்களுடைய கத்தன் ரட்சகராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். நன்றியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா லெபனான் என்ற தலைப்பின் கீழ் தூது கொடுக்கும்படியாக அன்பு சகோதரர் டெய்சன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது உங்கள் யாருக்கும் நம்முடைய பரமபிதா தேவ நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த மாலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் விசேஷமாக நம்முடைய 6 நாளுக்கு ஒரு நாடி கூட்டி கொடுத்து இன்று நாள் முழுவதும் காலையிலே ஒரு பாடம், சாயந்தரம் ஒரு பாடத்தை தேவன் நம்மளுக்கு கேட்பதற்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாடு, ஒரு சிட்டியோடைய ஒரு முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருந்தது, எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீபனோன். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா லீபனோன், ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லெபனான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பாடத்தை எடுப்பதற்கான ஒரு காரணத்தை நான் என்ன பண்ணிடுறேன்னா, முதலாவது நான் இந்த இடத்துல பதிவிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் என்னாச்சுங்க, லெபனான்ல மிகப்பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன அமோனியம், சரிங்களா, நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் நிறைந்த ஒரு இதுதான். ஸோ அதுதான் என்னாச்சுன்னா பிளாஸ்ட் ஆச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா உழுக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஒரு நாடுக்கு இந்த ஒரு அழிவு. ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் இப்போ நம்ம இந்தியாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் 750 டன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அமோனியம் நைட்ரேட் வச்சுருந்தாங்க. இமிடியேட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட தாக்கம் எவ்வளோ அப்படிங்கிறது இப்போ தான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுதுன்னா அது புரிய வருது அப்படிங்கிறது கூட என்ன பண்ணுறோன்னா பார்த்துக்கலாம். சரி, இப்போ இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உலக ஜனங்களுக்கு வேணால் ஒரு நியூஸாக இருக்கலாம். உலக ஜனங்களுக்கு நியூஸ். சத்தியத்தை அறிந்த நம்ம எப்படி இதை நிதானிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக தேவன் இப்படி ஒரு அழிவை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு இந்த ஒரு தேசத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தான் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ண பார்க்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வெளிப்படுது அப்படிங்கிறது கூட இன்னைக்கு பார்த்து நம்ம பார்க்க போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெபனான் வந்து இந்த இடம் மட்டும் பெரிய பாதிப்புக்குள்ள ஆளிங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 தடவை என்ன ஆயிருக்குன்னா அட்டாக் ஆயிருக்கு, சரிங்களா. ஆனால் இப்போ தான் நம்ம இந்த மிகப்பெரிய பிரச்சனை ஆனதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்ம லெபனானை பற்றி நம்ம பார்க்குறோம். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த லெபனான் எங்கே இருக்குங்க, எது பக்கத்தில் இருக்கு, எந்த நாட்டு பக்கத்தில் இருக்குது, அதான் முக்கியம். ஒரு இந்தியா பக்கத்தில் நடந்ததுன்னா கூட நம்ம விட்டுறலாம், சரிங்களா. ஆனால் இது எந்த நாட்டு பக்கத்தில் இருக்கு, எதோட பார்டருங்க, தேவனுடைய கண்ணின் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசம், இஸ்ரேல் தேசத்துடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பட்டணம், ஒரு நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதை எப்படி அணுக வேண்டியதாக இருக்குது.
பாருங்க, இஸ்ரேல் அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒட்டுமொத்த விஷயம் உலகமே யார கண்ணோக்கி தான் பார்த்துட்டு இருக்குன்னா இஸ்ரேலை பார்க்குது. அதிலும் முக்கியமா யார் வேதத்தை அறிந்த நாம், இன்னும் சொல்ல போனா கடைசி கால பாதங்கங்களாக அடைக்கப்பட்ட நாம இஸ்ரேல் நடக்கக்கூடிய சில விஷயங்களை என்ன பண்ணணும். அதனாலதான் நம்முடைய ஆண்டவரை இயேசு சொல்லும் போது அத்தி மரத்தையும் பாருங்கள், அப்புறம் என்ன சொன்னாருங்க, மற்ற மரங்களையும் பாருங்கன்னார். வெறும் அத்தி மரத்தை மட்டும் நீங்க பார்க்காதீங்க. அத்தி மரம் யாருன்னு தெரியும், நம்ம இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ மற்ற மரங்களையும் பாருங்க. மற்ற மரங்கள் அப்ப அது எதுனா தான் இருக்கும், சில நாடுகளாக தான் இருக்கும். அதில் முக்கியமா சொல்ல போனா யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமாக வராங்களோ அந்த நாடுகளை என்ன பண்ணணும்னா நம்ம பார்க்கணும். இது நம்முடைய ஆண்டவராய் இயேசு சொன்னனால நம்ம போய் பார்க்கணும். அது இன்னும் சொல்ல போனா உலகத்தினுடைய ஒரு முடிவு காலப்பகுதியில இந்த மாதிரி நடந்தா எப்படி தேவன் நம்மளுக்கு இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துறார் அப்படிங்கிறத என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு பாடத்தை எடுக்கிறதுக்குண்டான நோக்கத்தை நான் சொல்லிட்டேன். இது மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் என்ன இருக்குன்னா நடந்திருக்கு. ஸோ இது தேவனுடைய சித்தம் என்ன, திட்டம் என்ன, இதுல என்ன ஒரு விஷயம் உள்ள அடங்கி இருக்குது அப்படிங்கிற வேதமானவர்களை நாம வேதத்தை அறிந்த நாம இது எப்படி அணுகணும் அப்படிங்கிறது கூட இந்த ஒரு பாடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போறோம். சரி, இப்போ உங்க இடத்துல ஒரு கேள்வி. இந்த லீபனோன் நாடு பாத்தீங்கன்னா இப்போ இஸ்ரேலுடைய எனிமி லிஸ்ட்ல இருக்குங்களா இல்ல சிநேகிதர் லிஸ்ட்ல இருக்குங்களா? கம்பல்சரி பாத்தீங்கன்னா எனிமிஸ் லிஸ்ட்ல தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம இப்பதான் நம்ம பாக்குறோம். அப்போ முதல்ல இருந்தே லீபனோன் ஒரு பட்டணம் இருந்திருக்கணும்ல. நீங்க பழைய ஏற்பாடுல இருந்தே பாத்தீங்கன்னா லீபனோனை பத்தி அதிகமா நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், லீபனோட ஹிஸ்டரி எடுக்க போறோம். இப்போ லீபனோட ஹிஸ்டரி எடுத்தாதான் என்ன நடந்தது, இப்போ ஏன் இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கறது என்ன பண்ண முடியும்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம நல்லாவே தெரியும், நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆபிரகாம சொன்னார், நீ நடந்து போ, நீ போற இடம்லாம் என்னதுங்க உன்னோடதுன்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா சொன்னார். நீங்க ஆதியாமத்துல நமக்கு நல்லாவே தெரியும் ஆபிரகாமோட விஷயங்கள் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் ஆபிரகாமோட சந்ததி என்னானாங்கன்னா பாருங்க, அப்படியே ஈசாக்கு, யாக்கோபு தான் இஸ்ரேலா இருந்தார். ஸோ இஸ்ரேல் ஜனங்களா உருவாகுறாங்க. எகிப்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்படியே என்ன பண்றாங்கன்னா வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்ணாரா, நான் உங்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல என்ன பண்ணுவேன், கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா அப்படி கூப்பிட்டுட்டு தான் எல்லா இஸ்ரேல் ஜனங்களையும் கூட்டிட்டு வந்தார். ஸோ இப்போ தேவனே என்ன பண்ணிட்டாருன்னா இந்த இஸ்ரேல் பட்டணம், இஸ்ரேலுங்கிறது கானான் தான், கானான் தேசம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எல்லையிலிருந்து இந்த எல்லை வரைக்கும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி தேவன் எப்பவே சொல்லிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே காலப்பகுதியில சொல்லிட்டாரு. புதுசா இப்ப லீபனோன் இப்ப புதுசா தான் நம்ம பாக்குறோம். ஆனா லீபனோன் பாத்தீங்கன்னா மோசே காலப்பகுதியிலிருந்தே பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆபிரகாம் சஞ்சரித்த தேசம் அதெல்லாம். அதனால தேவனே சொல்றாரு, நீ எங்கெங்கெல்லாம் போய் அது எல்லாமே என்னதான் உன்னுடைய தேசம் சொல்லி ஆசீர்வாதமா கொடுத்திருந்தார். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறோம் பாருங்க. இப்போ நம்ம இப்போ யாருக்கு கான்வர்சேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசேக்கும் தேவனுக்கு உள்ள ஒரு கான்வர்சேஷன். இதுல என்ன ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே கேட்கிறாரு, நான் அந்த பட்டணத்தை எரிகோ தாண்டி யோர்தானை தாண்டி நான் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு மோசே தேவன்கிட்ட. தேவன் என்ன சொன்னாருங்க, நீ போகலாம், எப்படி தானியாலே நீ போகலாம் அப்படின்னு சொன்ன மாதிரியே அதே மாதிரி இதை பத்தி என்கிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட சொல்றாரு. பாரு என்ன ஒரு தவிப்பு இருந்திருக்கு பாருங்க. பாருங்க அந்த கானான் தேசம் எல்லா வரைக்கும் அவரால் என்ன பண்ண முடியலீங்க. அந்த பாருங்க ஒரு பரலோக ராஜ்யத்தோட எல்லாத்தையும் ருசி பார்த்துட்டு நம்மளால போக முடியலன்னா எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இது இப்போ கேட்காதீங்க, அப்போ கேட்டாதான் நமக்கு தெரியுங்கிறீங்களா. ஸோ மோசே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்தார். இப்போ தேவன் தெளிவாக சொல்லிட்டார், நீ போகலாம் அப்படின்ட்டாரு, நீ இதை பத்தி என்கிட்ட பேசாத அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கூட அடிஷனலா என்ன சொல்றாருன்னா, உனக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த யோசுவாதான் என்ன பண்ணுவாருன்னா இந்த ஜனங்களை அந்த கானான் தேசத்துக்கு கூட்டு போவாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா சொல்லிடுறாரு. பாருங்க உபாகமம் 11ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள் வாசிங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் சோ இன்னைக்கு கூட காலையில பார்த்தோம் இல்லைங்களா பாடம். 7 ஜாதிகளை என்ன பண்ணாருன்னா அந்த துரத்திட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளே அந்த கானான் தேசத்துக்குள்ளே அவங்க வந்தாங்க. சோ தேவன் சொல்ற பாருங்க, ஆக்சுவலா நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க எப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம், அப்ப யாரே துரத்துறாருமா, தேவனே என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல துரத்துறாரு. தேவன் துரத்துறாருன்னா எப்படி அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்லிதான் என்ன பண்ண முடியும், அந்த விஷயத்த அவர் வாங்கிக்குவார். ஸோ அதான் பாருங்க துரத்துவாரு. உங்களை பார்க்கலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க துரத்துவீர்கள். இப்பதான் நம்ம காலையில பார்த்தோம் எப்படி இருந்தாங்க அந்த 7 புறஜாதிகள். ரொம்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்குலாம் அந்த இதே பழக்கமே இல்லை, அந்த போருக்கு உண்டான பழக்கமே இல்லை. ஆனா இவங்கெல்லாம் அதெல்லாம் கைதேர்ந்தவர்கள். இந்த புறஜாதிகள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, ஜனங்களை அடிக்கிறதுல இருந்து இது யுத்தத்துல ஜெயிக்கிறது வரைக்கும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சிறந்து விளங்குறாங்க.
ஸோ பாருங்க, அப்பேற்பட்ட ஜனங்களே நீங்க முறியடிச்சுட்டு எங்க போவீங்கன்னா கானான்குள்ள போவீங்கன்னு சொல்றாரு. தொடர்ந்து வசனம் வாசிங்க. இப்பதான் நம்ம பாடத்தோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட பார்க்க போறோம். வசனம் வாசிங்க. உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்தி விடுவீர்கள். 24ஆம் வசனம். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் பாருங்க, என்ன ஆசீர்வாதம் பாருங்க. உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம். ஒரே நிமிஷங்க, இந்த பாடத்தை நல்லா கவனிக்கலாம். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம விட்டுட்டோம்னா பின்னாடி நம்ம கேட்கும் போது கண்டிப்பா வந்து அது புரியாது. அதனால முதல்ல இருந்தே வந்து இந்த ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும்ட்டாரு. இது சொன்னது யாரு? தேவன் சொல்றார். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐப்ராத் நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். சோ பாருங்க, இப்போ நம்ம பாக்குற இஸ்ரேல் மேப் வந்து பாத்தீங்கன்னா தேவன் ஆணையிட்டு கொடுத்ததுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% வேணா சொல்லலாம். 60% கொஞ்சம் அதிகம் தான். ஆனா அவங்களுக்கு எங்கிருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காருன்னா, இவங்க அந்த வனாந்தர பயணத்துல போறாங்க. போயிட்டு லீபனோன் தான் எண்டாமா மேல. லீபனோனையும் அப்படியே தொடங்கி அப்படியே ரைட்ல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஐப்ராத். இப்ப ஐப்ராத் எங்க இருக்குங்க? இதுல எந்த தேசம் தான் ஐப்ராத்ல இருந்து பார்த்தோம்ல? ஈராக் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சோ அந்த தேசம் அப்படியே ஒரு ரவுண்ட் வராரு. அப்படியே வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம யூதேயாவோட பாயிண்ட்ல வரும் பாத்தீங்களா, ஒரு ரவுண்டே அடிக்கிறாரு. இது எப்படி நம்ம இந்தியா மேப் வச்சு புரிஞ்சாதான் நம்மளுக்கு புரியும். அதனால நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே இந்த சவுத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே போய் எங்க பண்ணுவோம், நார்த் வரைக்கும் போயிட்டு காஷ்மீர் எல்லை வரைக்கும் போயிட்டு அப்படியே ரைட்ல திரும்பி வந்து கீழே வந்து என்ன பண்ணுவோம், சவுத் வந்தாதான் ஒரு ரவுண்டு. இப்ப தேவன் அவங்களுக்கு என்ன சொல்றாரு, எல்லை குறிக்கிறார். எப்ப குறிக்கிறாருன்னா மோசைக்கிட்டே சொல்லிடுறாரு, இதுதான் உங்களோட எல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா சொல்றாரு. பாருங்க, அந்த வனாந்தரத்தை தொடங்கி அந்த ஏரியா பாருங்க, அந்த கானான்குள்ள வராங்க. அந்த ஏரியால இருந்து லீபனோன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்டோடைய அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லை. அப்படியே ரவுண்ட் வரது பாத்தீங்கன்னா ஈராக்ல இருந்து அப்படியே கீழே வரும்போது இஸ்ரேல் பாயிண்ட் வந்துடும். சரிங்களா? சோ இதுதான் விஷயம். இப்ப தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, இப்ப எல்லை குறிக்கலீங்க, எப்பவே எல்லை குறிச்சிட்டாருங்க. அப்பவே மோசைக்கிட்டே என்ன பண்ணிட்டாருன்னா தெளிவா அவர் சொல்லிட்டார், இதுதான் உங்களோட எல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா சொல்றாரு. பாரு, ஐப்ராத் நதி தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும், அது கீழே டெட் சி அப்படி பாக்குற அந்த பாயிண்ட்ல வரும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து உங்களுதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா தேவன் முதலே சொல்லிட்டார். சோ இப்ப பாருங்க, யோசுவா கிட்ட இதே தான் சொல்றாரு. பாருங்க, யோசுவா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும், நீங்க அடிஷனா சொல்லும்போது ஏத்தியரின் தேசம் வரைக்கும் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். சோ பெரிய சமுத்திரம் இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா மெடிட்டேரியன் சி, இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா டெட் சி. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட நம்ம பார்ப்போம் மேப் பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் பின்ன கீழே என்னதான் இருக்குங்க, ஃபுல்லா கடல் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இங்க நம்மளுக்கு பாடத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லீபனோன். தேவனே சொல்றார், அப்போ உங்களோட எல்லை எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லீபனோன் பட்டணம் வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லை இருக்கு அப்படின்னு சொல்லி முன்குறிச்சு வச்சிருக்காரு தேவன் முன்னாடியே. இது யோசுவா கிட்ட சொல்றாரு. மோசே கிட்ட என்ன சொன்னாரோ அதே தான் யார்கிட்டையும் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசுவா கிட்டையும் சொல்றாரு. ஸோ சாரி, இந்த லீபனோன்ல இந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதையோடைய ஒரு முக்கியமான, எந்த ஒரு கண்ட்ரியோட ஒரு முக்கியமான சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேதத்துல படிச்சிருப்போம், தீரு பட்டணம் படிச்சிருப்போம். எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா எசேக்கியேல் பார்த்துட்டோம். அதுல எந்த ஒரு நாடை பத்தி பேசியிருப்போம்னா தீரு பட்டணத்தை பத்தி பேசியிருக்கோம். ஸோ தீரு பட்டணத்துடைய ஒரு முக்கியமான ஒரு இப்ப எப்படி நம்ம இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டி இல்லைங்களா, அதே போல தீரு பட்டணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிட்டி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லீபனோன். இந்த லீபனோன் வந்து பாத்தீங்கன்னா மலை சிகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் மேல. ஸோ அதுல எதுங்க இப்ப என்ன சொல்ல போனோம்னா அந்த பட்டணத்தோட பெஸ்ட் எதுங்க, நீங்க அதோட நாட்டோட கொடி பார்க்கும்போது நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. அதுல என்ன இருந்ததுங்க நடுவுல, நாட்டுக்கொடி நம்ம போட்டோம் இல்லைங்களா, ட்ரீ. என்ன ட்ரீ? லீபனோனின் கேதுரு மரங்கள். நம்ம எத்தனை படிச்சிருக்கோம் பழைய ஏற்பாடுல. ஸோ லீபனோன்ல பெஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கேதுரு மரம். அதனால செடார் ட்ரீ அப்படிம்பாங்க. அதுதான் அதோடைய நாட்டோடைய அந்த எம்பளத்திலே பார்க்கணும் இல்லைங்களா, கொடியிலே போட்டிருக்காங்க. சரி, இப்ப என்ன ஒரு விஷயம்னா ஆரம்பத்துல லீபனோன்ல இருக்கிறவங்களை பாருங்க, தீரு பட்டணத்தின் ராஜா யாருன்னு பார்க்கும்போது தாவீதுடன் இணக்கமாக தான் இருந்தாரு, ஈராம்ங்கிறவரு. உங்களுக்கு கேள்வி வந்துச்சு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைன்னு சொல்றீங்க, எனிமின்னு சொன்னீங்க, அப்ப எப்படி இருந்திருக்கிறாங்க? நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே இருந்திருக்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது தாவீது கூட நல்ல நட்புறவாக தான் இருந்தாரு. தாவீது கிட்டத்தட்ட அரண்மனை கட்டுவதற்கு யார்கிட்ட இருந்து வாங்கினாரு தெரியுங்களா? இந்த லீபனோன் கேதுரு மரங்களை தான் யார்கிட்ட இருந்து வாங்கினாருன்னா ஈராம் கிட்ட இருந்து வாங்கினார். அப்ப பாருங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் இருந்திருக்கிறாங்க.
சரிங்களா. அதுக்கப்புறம் சாலமோனும் என்ன பண்ணியிருக்காருன்னா இவரோட அரண்மனை கட்டுவதற்கு எங்கிருந்தா வாங்கியிருக்காருன்னா இதே தீவு பட்டணத்தின் ஈராம் கிட்ட இருந்து லீபனோன்ல இருந்து இங்கிருந்து இன்ஃபேக்ட் இங்கிருந்து ஆள் அனுப்பிச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லா விஷயங்களும் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதனாலதான் வசனமே என்ன சொன்னா லீபனோன் என்னும் வனத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா உண்டாக்கி இருக்காருன்னு சொல்லியிருக்கும் வசனம். அது லீபனோன்ல இருக்க வனம் இல்லைங்க, அங்கிருந்து எடுத்துட்டு வந்த எல்லா கேதுரு மரங்களையும் வச்சு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பேலஸ் கட்டியிருக்கிறார். அதனாலதான் லீபனோனின் வனம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கறத என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இவரை குறிச்சு கூட ஒரு சின்ன ஒரு இப்ப தாவீது வாங்கினது சாலமோன் வாங்கினது நம்ம வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். சோ பாருங்க, இவங்க எங்க இருந்து எடுத்துட்டு வராங்கன்னா இவர் எடுத்து கொடுத்தது எல்லாமே லீபனோன். ரைட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லீபனோனுடைய கேதுரு மரத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா வெட்டி இவங்களோட அரண்மனை கட்டுவதற்காக கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க அட் ப்ரெசென்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த செடார் ட்ரீ அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இருக்கிறதுல எல்லாத்தோட மரத்தோட ஹைட்டான மரம், இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா ஸ்திரத்தன்மை உள்ளக்கூடிய ஒரு மரம். இதுதான் எந்த ஒரு பட்டணத்துல இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீபனோன் பட்டணத்துல இருக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். இப்போ எது நம்ம பார்க்க போறோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் கூட எப்படி இவங்க நட்புறவா இருந்திருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம சொல்றோம் எதிரிகள் நாடுகள் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆரம்பத்துல நீங்க பழைய ஏற்பாடு காலத்துல பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கிறாங்க? ஸோ நல்லா பாருங்க, ஒரு இணக்கமாக தான் இருந்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் இதுல இன்னொரு பாயிண்ட் புலப்படுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தானே அந்த லீபனோனை கொடுத்தாரு. இப்போ என்ன வேற ஒரு ராஜா வந்து அரசாட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நியாயாதிபதிகள் பேரு நம்ம அது நடுவில் வருது. நியாயாதிபதிகள் நமக்கு தெரியும், யாத்திராத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து வரும்போது நியாயாதிபதிகள் பேர் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ ராஜாக்கள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நியாயாதிபதிகள் பேர் நடந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பாருங்க, ஒரு 20 வருஷம் தேவனுக்காக நல்லா என்ன பண்ணியிருப்பாங்க, கீழ்ப்படிஞ்சு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்நிய தெய்வ மனத்துக்கு போவாங்க. அப்புறம் வேற ஒரு நியாயாதிபதி ஏற்படுத்தி மீட்டுக் கொள்வார். ஸோ இந்த ஒரு பீரியட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லீபனோன் வந்து வேற ஒரு ஜனத்தார்கிட்ட என்ன ஆயிடுச்சுன்னா போய் மாட்டிச்சு. ஏன்னா இவங்க தேவனுக்கு, அதாவது தேவனே அங்க சொல்லியிருப்பாரு, நீங்க கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுது, நீங்க கீழ்ப்படியில்லைன்னா அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுவார். உங்க எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சங்கரிக்கப்படும். அப்படி அந்த பாயிண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா சொல்லுவார். அப்படிதான் என்ன ஆயிட்டாங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாதனாலதான் தேவன் இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த தீரு பட்டணத்தை வேற ஒரு ஜாதிகிட்ட என்ன பண்ணிட்டாருன்னா தீரு பட்டணங்கள் லீபனோன் பட்டணத்தை என்ன பண்ணிட்டாருன்னா வேற ஒரு ஜாதிகிட்ட கொடுத்துட்டார். ஸோ இந்த ஈராம் பாருங்க, இந்த ஈராம் வந்து தாவீது கூட நட்பா இருக்கிறாரு பாருங்க, நீங்க பாக்குறோம். அடுத்தது சாலமோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தீருல இருந்து வரக்கூடிய நம்ம பார்த்திருப்போம். தீருனாலே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஐலாண்டு. இன்னும் சொல்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லா வர்த்தகரையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. அந்த அந்த சுத்து வட்டாரத்திலே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பெரிய போர்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீருவோட போர்ட் தான். ஸோ அதனாலதான் என்ன பண்றாருன்னா பாருங்க, நம்ம சாலமோன் ராஜா என்ன பண்றாருன்னா இங்கிருந்து ஆள் அனுப்பி என்ன பண்றாரு, எருசலேம்ல இருக்கிறாரு, இங்கிருந்து ஆள் அனுப்பி என்ன பண்றாருன்னா அந்த யோப்பா அப்படின்னு பாக்குறோம் பாருங்க. இங்க பாருங்க, இந்த மேப்ல உங்களுக்கு தெரியும் தீரு, அதாவது லீபனோன்ல இருந்து அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து தீருங்கிற போர்ட்ல ஏத்தி யோப்பா துறைமுகத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா இறக்கிடுவாங்க. அங்கிருந்து ஜெருசலேமுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அந்த அரண்மனை கட்டுவதற்காக எடுத்துட்டு வருவாங்க. இது வந்து நல்ல ஒரு நட்புறவா தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று. பாருங்க, வசனம் கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லி இருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. பாருங்க, இதான் இந்த வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஈராமுக்கும் சாலமோனுக்கும் என்ன இருந்ததுங்க, சமாதானம் உண்டாயிருந்தது. இருவரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு நட்புறவாதான் என்ன பண்ணிட்டீங்கன்னா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ அதே மாதிரி பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகை. சோ பாருங்க, ஏன் அந்த லீபனோன் வனம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்கிருந்து எடுத்து வந்து அந்த கேதுரு மரத்தை வச்சுதான் என்ன பண்ணியிருக்காருங்க இவர் அரண்மனை கட்டியிருக்காரு. அதனாலதான் என்ன பேர் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா லீபனோனின் வனம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அது 100 முழ நீளமும் பாருங்க, 100 முழ நீளம்னா நீங்க யோசிச்சு பாருங்க அரண்மனையோட ஜைஜாண்டிக் ஃபிகர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்ததுங்க 50 முழ அகலமும் 30 முழ உயரமுமாய் இருந்தது. அதை கேதுரு மர உத்திரங்கள் பாவப்பட்ட கேதுரு மர தூண்களின் 4 வரிசைகளின் மேல் கட்டினார். சோ கிட்டத்தட்ட ஒரு அரண்மனை இருக்கிற தூணுகளை எதுல இருந்தா செஞ்சிருப்பாருன்னா இந்த கேதுரு மரத்தோடைய அந்த ட்ரங்க்ல இருந்து எடுத்து என்ன பண்ணிருப்பாருன்னா இவர் செஞ்சிருப்பாரு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் இப்போ ஆரம்பத்தில் நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீரு பட்டணம், அதாவது லெபனான், அந்த லெபனான் தீருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் தான். ஸோ அவங்களும் இஸ்ரேல் ஜனங்களும் எப்படிதான் இருந்திருக்காங்கன்னா ஒரு நல்ல நட்புறவாக தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வருதுன்னா நாளடைவில் எப்படி வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும்.
இதுக்கு அப்படியே ராஜாக்கள் பீரியடுக்கு அடுத்து அப்படியே கடைசியாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரும்போது யூதா ராஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா எசேக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருப்பார். அவங்களுக்கு தெரியும், அவரை குறித்து நம்ம படிச்சிருக்கோம். இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அசீரியா நாடு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக என்ன ஆயிட்டு இருக்குன்னா உருவாயிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க அசீரியா. நீங்க இஸ்ரேலை மட்டும் என்ன பண்ணீங்கன்னா இஸ்ரேலையும் நம்மளுக்கு தெரியும் 10 கோத்திரம் 2 கோத்திரமா பிரிஞ்சுது. 10 கோத்திரத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா கேப்சர் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 கோத்திரம் அந்த பீரியட்ல தான் எசேக்கியா வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த இந்த நம்மளுக்கு தெரியும் அசீரிய ராஜாவாகிய இவர் சனகிரிப் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேலை பிடிக்கிறதுக்காக வரார். ஆக்சுவலா அடையாத வழியா வந்து இப்போ நம்மளுக்கு தெரியும் எது வரைக்கும் வந்துட்டாருங்க, எருசலேம் வரைக்கும் வந்துட்டார். நம்மளுக்கு தெரியும் எசேக்கியா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தேவன் வந்து அங்க விடுவிக்கிறது எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த எருசலேம் வரணும்னா எப்படிதான் வந்தாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீபனோனை சுத்தி தீரு சுத்தி அப்படி வரணும். சரிங்களா? அப்படி ஆண்டிவேல் வரும்போது தீரு என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? இந்த சனகரிப்பை பிடிச்சிட்டார். இவர் அந்த தீரோட நாட்டு இப்போ லீபனோன் யார் கையில போயிடுச்சுங்க? அசிரியாவோட கையில போயிடுச்சு. அதுக்கப்புறம் 10 கோத்திரம் யார் கையில தான் போச்சு? அசிரியா கையில போயிடுச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா கீழே எசேக்கியா ராஜா இருக்கிறாரு. தேவன்கிட்ட பிரேயர் பண்றாரு. பிரேயர் பண்ணோன்னு உடனே என்னாச்சுங்க, ஒரு தூதன் வந்து என்ன பண்ணாருங்க, 1,85,000 சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாருன்னா முறியடிச்சார். அதுக்கப்புறம் அவங்க தோத்துட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. இந்த பீரியட்ல அந்த லெபனான் யார் கையில போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிரியா கண்ட்ரோல் என்ன ஆயிடுச்சுன்னா போயிடுச்சு. பாருங்க, புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இஸ்ரேல் 2 கோத்திரம் மட்டும் இருக்குது, 10 கோத்திரம் பிடிச்சாச்சு. அந்த 10 கோத்திரத்தை பிடிக்கிறதுக்கு எது வழியா தான் வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லீபனோன் அந்த ஆண்டிவேல் வரும்போது அதை பிடிச்சிட்டாங்க. இப்ப கண்ட்ரோல் யார் கையில இருக்கு? லீபனோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிரியாவோட கையில இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்படியே குறைஞ்சவங்க அப்படியே இதான் அந்த சம்பவத்தை நம்ம என்ன பண்ணோம்னா இதுல இந்த தீர்க்கதரிசனம் சொன்னவர் யாருன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். இன்னும் முக்கியமான பாயிண்ட் இருக்கு. எசேக்கியாவோட காலப்பகுதியில வாழ்ந்த தீர்க்கதரிசி யாருங்க? இங்கே போட்டு நீங்க கேக்குறீங்களா? ஓ சரி, ஏசாயா. நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே அதனாலதான் அவர் தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டு இருக்கும் போதே பேரலா யாரெல்லாம் தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம்னு ஒன்று பார்த்தோம். சரிங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நாகமும் என்ன பண்ணியிருக்காருன்னா எசேக்கியாவோட காலப்பகுதியில் என்ன பண்ணியிருக்காருன்னா தீர்க்கதரிசனம் உரைச்சிருக்காரு. அதனால நம்ம பார்த்தோம் இல்லையா நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல. ஸோ அப்போ இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாகும் யாருடைய அழிவை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லீபனோனோட அழிவை சொல்றாரு. அசிரியா வரான் வந்து உன்னை பிடிப்பான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவர் நாகும் தீர்க்கதரிசனத்துல அவர் எழுதியிருக்காரு. புரிஞ்சுங்களா? பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இது தொடர்ந்து ஆக்சுவலா இந்த பாருங்க 2 ராஜாக்கள் 19:23-24 வசனங்கள் வாசிங்க. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24ஆம் வசனம். உன் ஸ்தானாபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து. சோ இது யாருக்கு சொல்லப்படுதுன்னா சனகரிப்புக்கு சொல்லப்படுது. சனகரிப்பு வந்து என்ன பண்ணாருன்னா அவருடைய ஸ்தானாதிபதியை அனுப்பி யாரை நிந்திக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க, அதாவது யூத ராஜாவை என்ன பண்றாங்கன்னா யூத ராஜாவும் தேவனே என்ன பண்றாருன்னா நிந்திக்கிறாராம். தொடர்ந்து வசனம் வாசிங்க. என் ரதங்களின் திரளினால் நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து. அதாவது என்ன சொல்றாருன்னா நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நான் லீபனோனுங்கிற மலைகளின் சிகரத்தில் இருக்க பட்டணத்தையே நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா கௌரவம் கொண்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஏறினேன் அப்படின்னு பாயிண்ட சொல்றாரு. பாருங்க அடுத்ததுங்க. அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரு விருட்சங்களையும் நான் வெட்டி அதன் கடையாந்தர தாவரம் மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன். நான் வருவேன் நீ சொல்ற. அப்ப வருவேன் புரிஞ்சு வச்சுக்கலாம் எப்படி வர்றாரு. அசிரியால இருந்து அப்படியே வந்து என்ன பண்றாருன்னா லீபனோன் வழியா வந்து அப்புறம் தான் எங்க வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 10 கோத்திரம் 2 கோத்திரத்தை பிடிக்கிறதுக்கு வர முடியும். அதான் சொல்றாரு, நான் இது வரைக்கும் வந்துட்டேன், நான் என்ன பண்ணுவேன் இதை பிடிச்சிட்டேன், கண்டிப்பா இதை நான் என்ன பண்ணுவேன்னா பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த ராஜாக்கள்ல பேசுறோம். தொடர்ந்து வசனம் வாசிங்க. 24ஆம் வசனம். நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன், என் உள்ளங்கால்களினால் அரணிப்பான இடங்களில் அகழிகளை எல்லாம் வரளவும் பண்ணினேன். சோ நான் எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. பாருங்க, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மேப்ல பார்க்கும்போது லீபனோன் எப்படிதான் அவர் வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க. இது அட் பிரசன்ட் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மேப். பட் இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம், ரைட் சைடு அந்த கோல்டன் அப்படி இருக்கு பாத்தீங்களா, அந்த அதுக்கு பக்கத்தாலதான் அசிரியா நாடு இருக்குது. பழைய நான் மேப்ல சொல்றேன். அப்படியே எப்படிதான் வரணும்னா லீபனோன் சுத்தி தான் எங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கீழே இஸ்ரேல் அப்படின்னு போட்டு பாத்தீங்களா அங்க வர. அப்ப லீபனோனை பிடிச்சாலும் எங்க வர முடியும்? கீழே. சோ இஸ்ரேல் வர முடியும். சோ எல்லாம் பிடிச்சி நான் வந்துருவேன் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காராமா. சரிங்களா? நினைச்சிட்டு இருக்காரு. லீபனோன் யார் கையில போயிடுச்சு தெரியுங்களா? இப்போ அசிரியா கையில போயிடுச்சு. அவ்வளவு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் சனகரிப்பு வந்து திரும்ப அவரோட ஊருக்கு போயிடுவாரு, அசிரியால போய் நினிவேல போய் இறந்துருவாரு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம தீர்க்கதரிசனத்துல வாசிச்சோம். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதையும் பிடிக்க வந்திருக்கிறாரு. ஆண்டே பிடிக்க வரும்போது லீபனோனை பிடிச்சிட்டு மட்டும் போயிட்டார். இஸ்ரேலா 2 கோத்திரத்தை அவரால் பிடிக்க முடியல. சோ இப்ப இந்த லீபனோன் இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா லீபனோன் யார் கையில இருக்கு அதான் பார்க்க வேண்டியது.
அப்ப இப்ப யார் கையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிரியர்களுடைய கையில இருக்கு அப்படிங்கறது என்ன பண்ணோம்னா புரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீபனோனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இது இது வந்து இது மாத்திர சம்பந்தம் இல்லை, இதுக்கு போக இன்னும் நிறைய இருக்குங்க. நீங்க இதுக்கப்புறம் எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில தீர்க்க தரிசனங்களை வாசிக்கணும். அதுக்கப்புறம் அட் பிரசன்ட் நடந்துட்டு இருக்கக்கூடிய இல்லை இதுக்கு முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துட்டு வந்த சில சம்பவங்களை என்ன பண்ணணும்னா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் இஸ்ரேலுக்கும் லீபனோனுக்கும் என்ன ஒரு இன்டர்லிங்க் இருக்குது. இப்பதான் நம்ம பாடத்தோடைய ஒரு கோர் பாயிண்ட்டுக்குள்ளே வரோம். இது வரைக்கும் நம்ம வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறோம்னா, இஸ்ரேலுக்கும் லீபனோனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை என்ன பண்ண போறோம்னா, ஒரு தேவனுடைய ஒரு கண்ணோட்டத்துல என்ன பண்றோம்னா இப்ப நம்ம பார்க்கணும். சோ அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சில தீர்க்கதரிசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். சகரியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், லீபனோனே அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும், உன் வாசல்களை திற. இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, உன் வாசல்களை திற அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ இது என்ன ஒரு விஷயம்னா, நம்ம மூத்த சகோதரர் என்ன சொல்றாருன்னா, லீபனோன் வந்து எதை பத்தி அவர் அடையாளப்படுத்தினா ஜெருசலேம் சிட்டி பத்தி அவர் பேசுறாரு. ஏன்னா லீபனோனின் மடம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ சாலமோன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டினார் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் வச்சு சொல்றாரு. அது வந்து உண்மையாலுமே இஸ்ரேல் வந்து என்ன ஆச்சுன்னா பிடிபட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் 2 கோத்திரம். ஆனால் இப்போ அட் ப்ரெசென்ட் என்ன பண்ணணும்னா, இது அப்படியே நம்ம அட் ப்ரெசென்ட் நடந்துருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம மேட்ச் பண்ணணும். அது ஹிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ என்ன சூழ்நிலை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் லீபனோனுக்கும் அந்த பார்டர் இப்போ எப்படி நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் காஷ்மீரில் என்ன ஆகுதுங்க பிரச்சனை வருது, அதே போல இந்தியா சைனா பிரச்சனை வருது. இதெல்லாமே எதுக்குன்னா பார்டருக்கு தான் பிரச்சனை, சரிங்களா? அதே மாதிரி லீபனோன்ல இருக்கக்கூடிய பார்டருக்கும் இஸ்ரேல் இருக்கக்கூடிய பார்டருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் லெபனோன் சொல்லுவாங்க. மிகப்பெரிய போர் நடந்துட்டு எப்பயுமே நடந்துட்டே இருக்குங்க. இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வந்து அவங்களுக்கு போர் நடந்துட்டே இருக்கும். ஒன்று காசா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் நைட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீபனோன் கூட இருக்கக்கூடிய இடம் சவுத் லெபனோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நல்லா கவனிக்கலாம், இஸ்ரேலோட மேப் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்ல கோல்டன் நைட்ஸ் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா காசா இருக்கும். இந்த காசா தான் யாருக்கு கூட சண்டை போட்டுருக்காங்க, பாலஸ்தீனியர் கூட என்ன பண்ணிருக்காங்க, சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கு அப்படியே கொஞ்சம் மேலே போனோம்னா இந்த சவுத் லெபனான். இந்த சவுத் லெபனானுக்கும் என்ன இருக்குன்னா இஸ்ரேலோட பார்டர் இருக்கு. இதுவும் பிரச்சனை தான். இந்த 3 இடத்துல இஸ்ரேலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அட்டாக் நடந்துட்டே தான் இருக்கு. அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா காசா கோல்டன் நைட்டோட இந்த லெபனான்ல இருக்கக்கூடிய பார்டர்ல தான் மற்ற நாட்டுல இருந்து வரவங்களும் இஸ்ரேலை வந்து தாக்க முடியும். ஏன்னா வே ஓப்பனா இருக்கும், லேண்ட் வே ஓப்பனா இருக்கும், சரிங்களா? அப்ப நம்ம பார்க்கலாம், அந்த மேப்ல நம்ம பார்க்கும்போது புரியும். அதனாலதான் இங்க தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுதுன்னா, லீபனோனே அக்னி உன் கேதுரு மரங்களை என்ன பண்ணும், பச்சிக்கும் அப்படிங்கிற. அக்னினா என்ன, தேவனுடைய கோபம் சொல்லலாமா? கண்டிப்பா ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கலாமா? அடுத்தது வந்து பாருங்க, உன் வாசல்களை என்ன பண்ண தர. நீ பார்டர் என்ன பண்ணிருக்கிற, ஓபன் பண்ண மாட்டேங்கிற. இஸ்ரேலோட பார்டர் அது, இஸ்ரேலுக்கு தேவையானது. அதனாலதான் முன்னாடியே நம்ம பார்த்தோம், மோசே கிட்ட சொன்னார் இல்லைங்களா, இந்த லீபனோன்ல இருந்து எல்லா இடமும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ தேவன் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படிஞ்சாங்கன்னா தேவன் என்ன பண்ணிடுவாருங்க, அவங்களுக்கு கொடுத்த அந்த பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை என்ன பண்ணிடுவாருங்க, விரிவாக்கிடுவார். இப்ப அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்குது இந்த இடத்துல. இப்போ இதுக்கு லீபனோன் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேலுக்கு வந்து ஓப்பனே பண்ணலையாம், அதாவது இந்த பார்டர் ஓப்பன் பண்ணல. ஸோ இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால சொல்றாரு தீர்க்கதரிசனத்துல, உன் வாசல்களை தர நீ தப்பிச்சிருவ, திறக்கல அப்படின்னா உனக்கு மிகப்பெரிய ஒரு போர் என்ன ஆகும்னா வரும் அப்படிங்கிறதா நம்ம திங்கிங் நம்ம புரிஞ்சுக்கிறோம். வசனம் இல்ல, வாசல்களை திற. அக்னி அப்படின்னாலே அங்க மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு என்ன இருக்குன்னா அந்த பட்டணத்துக்கு இருக்குது அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிறோம். சோ இப்ப நம்ம நாகும் கிட்ட வரலாம் பாருங்க. நாகும் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனம். நாகும் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார், பாசானும் கர்மேலும் சேர்ந்து லீபனோனின் செழிப்பை வாடி போகும். பாருங்க, ஆக்சுவலா இது ஆல்ரெடி முடிஞ்ச சம்பவம் தான், சரிங்களா? இப்ப நடக்க போற இப்ப அட் பிரசன்ட் நீங்க இது மேட்ச் பண்ணி பாருங்க. என்ன சொல்லுதுன்னா வசனம், லீபனோனின் செழிப்பு என்ன ஆகுமா, வாடி போகும். அப்ப லீபனோனுக்கு ஏதோ ஒரு செழிப்பு இருக்குதாமா, சரிங்களா? அந்த செழிப்பு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாடி போயிடும். இது அப்படியே நம்ம வந்து இப்ப அட் பிரசன்ட் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, 5ஆம் வசனம் வாசிங்க. இது பண்றது யாரு தெரியுங்களா? எங்க பாருங்க, இது சொல்லிட்டு எங்க கோட் பண்றாரு பாருங்க. அடுத்த வசனத்தை ராஜ்யத்துக்கு வருது பாருங்க. பாருங்க வசனம் வாசிங்க. அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து. யார் சமூகத்தில்? தேவனுடைய சமூகம். தேவன் சார்பா யார் வர்றாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டாரு. வந்து என்ன பண்றாரு, இந்த விஷயம்லாம் லீபனோனின் செழிப்பு வாடி போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, கிறிஸ்து வந்து அதை என்ன பண்றாருங்க பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அங்க சொன்ன வசனம் அடுத்தது டைரக்டா எங்க கோட் பண்றாரு, ராஜ்யத்துக்கு உண்டான விஷயத்துக்கு கோட் பண்றாரு. அது ஆல்ரெடி லீபனோன் கேப்சர் பண்ணியாச்சு, அதோட ஹிஸ்டரி விட்டுருங்க. இப்ப அட் பிரசன்ட் என்ன நடக்குது அப்படிங்கறத என்ன பண்ணணும்னா நம்ம பார்க்கணும். பாருங்க வசனம் தொடர்ந்து வாசிங்க. அவர் பிரசன்னத்தினால், இதுதாங்க முக்கியம்.
அவர் பிரசன்னத்தினாலே பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போகும். பாருங்க, என்ன எப்பேற்பட்ட ஒரு ஜாதியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு இதா இருந்தாலுமே கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவாருன்னா அதை அப்படியே என்ன பண்ணிடுவாருங்க, அவர்கிட்ட எதுவுமே எடுபடாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்க 6ஆம் வசனம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக இதாங்க பாயிண்ட், அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன். ஏன்னா இது நான் என்னுடைய ஜனங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? புரிஞ்சுங்களா? இப்ப ஏன் வந்து அந்த லீபனோன்ல அட்டாக் நடக்குது, இப்ப ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொந்தமானது. தேவன் அப்பவே வந்து ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டார், இதுதான் உங்க தேசம் அப்படின்ட்டார். சோ அப்போ தேவன் தான் என்ன பண்ணுவாருங்க, வாங்கி கொடுப்பார். சரிங்களா? வாங்கி கொடுப்பாருன்னா இவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணிப்பாருன்னா அவர் வாங்கி கொடுப்பார். என்னென்ன சூழ்நிலைய தேவன் அவர் வந்து செஞ்சிருக்காரு, தேவனுடைய சித்தம் இல்லாம என்ன பண்ணாருங்க, எதுவுமே நடக்காது. ஸோ எப்படி வாங்கி கொடுக்குறாரு, இன்னும் வாங்கி கொடுக்க போறார் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம தியானிக்க போறோம். பாருங்க, தொடர்ந்து வசனம் வாசிங்க. அதுல அவருடைய உக்கிர கோபத்திலே தரித்திருப்பவன் யார்? பாருங்க, தேவனுடைய உக்கிர கோபத்திலே தரித்திருப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினி போல. பாருங்க, அக்கினி அக்கினி அக்கினி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு தான். தொடர்ந்து வசனம் வாசிங்க. அவராலே கண்மலைகள் பெயர்க்கப்படும். சோ கண்மனைகள்லாம் என்னதுங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ராஜ்யங்கள், இப்ப நம்ம சொல்ல போனா கண்ட்ரி சொல்லலாமா? எப்பேற்பட்ட நாடா இருந்தாலும் தேவனுடைய கோபத்துக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாதுங்க, நிற்க முடியாது. அதுவும் பர்டிகுலரா இஸ்ரேல் தேசத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள் என்னதான் இஸ்ரேலுக்கு மேல போர் தொடுத்து வந்தாலும் என்ன பண்ண முடியாது. ஏன்னா தேவன் இஸ்ரேல் மத்தியில் என்ன பண்றாருங்க இருக்கிறார். நம்மளுக்கு தெரியும் 6 டே வார் நம்ம படிச்சிருப்போம் இஸ்ரேல் ப்ராபசில. அங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா நாங்க குண்டு போடுறோம் இருந்தாலும் இவங்களுக்குள்ள என்ன பண்ண முடியல. அந்த டோம் நம்ம தெரியும் இல்லைங்களா, அயன் டோம், அப்படியே என்ன பண்ணுதுன்னா இங்கிருந்து ஒரு இன்டர்ப்ஷன் அடிச்சு மிசைல துவம்சம் பண்ணிடுது. ஸோ அப்பதான் கேட்கறாங்க இஸ்ரேல்ல யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் நம்ம சமயத்தில் பார்த்துருப்போம். ஸோ அது தேவனுடைய சித்தம் தான் அப்படிங்கறத என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இஸ்ரேலுக்கு வழி திறக்கலைன்னா எப்பேற்பட்ட நாடா இருந்தாலும் என்ன ஆயிடும், அது அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத நம்ம இங்க இப்ப இருந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்படி அழிஞ்சு போறதுக்கு ஒரு சீரீஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெபனான் அட்டாக். பேரே வந்து பாத்தீங்கன்னா லெபனான் அட்டாக். நம்ம இப்ப 2020 தான் பிரம்மாண்டமா பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி லெபனான்ல எத்தனை தடவை அட்டாக் ஆயிருக்கு தெரியுங்களா? இங்கே போட்டிருக்கோம், 2 தடவை அட்டாக் ஆயிருக்குங்க. 1982, 2006 ரொம்ப முக்கியமான அட்டாக். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாலஸ்தீனோட போரை நம்ம பாக்குறோம், இஸ்ரேல் பாலஸ்தீன் பாக்குறோம். ஆனா இந்த லிபனான் வந்து ரொம்ப சின்ன நாடாங்கிறதுனால நம்ம என்ன பண்றது இல்லை, அதை கண்டுக்கிறது இல்லை. சரிங்களா? இப்ப நம்ம அது என்ன பண்றோம்னா இப்பதான் சமீபத்துல இந்த 2020 குண்டு அடிக்கலாம் நம்மளும் என்ன பண்ணிருக்க மாட்டோம், இதை பெருசா பார்த்திருக்க மாட்டோம். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா இங்க தேவனுடைய சித்தத்தை நம்மளுக்கு என்ன பண்றாரு, அதுவும் பாத அங்கங்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மீட்பு ரொம்ப பக்கத்துல இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க, 1982, 2006, 2020 3 அட்டாக். இது வந்து 3வது வந்து அட்டாக்னு சொல்ல முடியாது, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் பேஸ்ட் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். அது நம்மளோட பொறுத்தளவு அது நேச்சுரல். ஆனா இப்ப லீபனான் வந்து இஸ்ரேலுக்கு ஓபன் பண்ணாதனால அது யாரோட சித்தமாக தான் இருக்கும், அது டோட்டல் எல்லாமே அவுட் லீபனான்ல. அது தேவனுடைய ஒரு காரியம். பாருங்க, இப்ப நம்ம ஒவ்வொரு அட்டாக்ல போறோம். சரி, அதுக்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு சிறு கேள்வி. தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி இப்படிலாம் ஜெயிக்க வைப்பார்? ரொம்ப வந்து ஒரு 2000 பேர் 3000 பேர் போருக்கு போக வச்சு இந்தாப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியா ஜெயிக்க வச்சிருக்காரு. நீங்க பழைய ஏற்பாடுலாம் பார்க்கலாம். வெறும் 300 பேர் வச்சு எப்படி ஒரு என்ன பண்ணியிருக்காருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு போரை நடத்தி இருக்கிறாரு. அதே போல இப்ப நான் பார்த்தோம் இல்லைங்களா, அவர் எசேக்கியோட கால பகுதியில அவர் கீழ் படிச்சிருந்தா ஒரு தூதனை வச்சு என்ன பண்ணுவாருங்க, 1,80,000 பேர் அடிக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன இருக்குங்க, ஒரு தூதனுக்கு பவர் இருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா தி பெக்கூலியர் வார், நமக்கு தெரியும் இல்லைங்களா ஒவ்வொரு. அப்போ தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் கூட நடக்கக்கூடிய ஒவ்வொரு யுத்தமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெக்கூலியர் வாரா தான் இருக்கும். எப்படி பழைய ஏற்பாடுல இருக்கோ அதே மாதிரி எப்படி இருக்கும் புதிய ஏற்பாடுங்கிற சொல்றத விட இப்ப கடைசி காலத்துல இப்படிதான் நடக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு உதாரணத்துக்கு நான் பார்க்கும்போது கிதியோனோட யுத்தம், பெரிய வந்து ஈட்டிகள், அதுக்கப்புறம் அணுகுண்டுகள் இதெல்லாம் எடுத்துட்டு போனாருங்களா போருக்கு? என்ன எதை எடுத்துட்டு போனாருங்க? மண் சட்டி, அதுக்கப்புறம் பந்தம், போதும், அவ்வளவுதான். எக்காலம், இது 3 வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்குள்ளே பிரச்சனை ஆயிட்டாங்க, அழிஞ்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சமரியாவோட முற்றுகையில அதே மாதிரிதான் இருக்கும். வருவாங்க வந்து பயமுறுத்திட்டே இருப்பாங்க. அதனால என்ன ஆகாது, சமரியா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா பிடிக்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். எப்பேற்பட்ட ஜனங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக போர் தொடுத்து வந்தாலும் ஜனங்கள் மட்டும், இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னா தேவனே என்ன பண்றாருங்க, இந்த மாதிரி பெக்யூலியர் வார்லாம் வச்சு என்ன பண்றாருன்னா ஜெயிக்க வைக்கிறார். ஸோ இதெல்லாமே பழைய ஏற்பாடுல நடந்த சில சம்பவங்கள். உங்களுடைய ஏன் இதை நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போது ஒரு பெக்யூலியர் வார் தான். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பெக்யூலியர் வார் தான். அதனால புதுசா நம்ம திகைக்க வேண்டாம், இல்லை புரிந்து கொள்ளாம இருக்க வேண்டாம். ஆல்ரெடி தேவன் இப்படிதான் நடத்திருக்கிறாரு யுத்தத்தை.
ஸோ அதனால நீங்க பார்க்கலாம் பாருங்க. 1982 நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இங்க என்ன நடந்துச்சு, லெபனான்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா சற்று நேரம் நம்ம என்ன பண்ணணும்னா லெபனான்ல நடந்த சில விஷயங்களை என்ன பண்றோம்னா நம்ம தியானிக்க போறோம். ஸோ இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லைங்களா, சும்மா போர் வந்துருமா? இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் கார்கில் வார் எதனால வந்தது? அந்த பார்டர் பிரச்சனை, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பார்டர் பிரச்சனை. இதே மாதிரிதான் இப்போ லெபனானுங்கன்னா இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கலாம். லெபனான் மிகப்பெரிய ஆர்மி கிடையாதுங்க. லெபனானுக்கு வேற ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்குது, சரிங்களா? இஸ்ரேலுக்கு தேவன் மட்டும் தான் சப்போர்ட், சரிங்களா? 1982 என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது நல்லா புரிஞ்சுக்கலாம். எடுத்தோடனே இஸ்ரேல் ஜனங்கள் யாரையும் போய் வம்புக்குலாம் போய் என்ன பண்ண மாட்டாங்க, சண்டைக்குள்ள எடுக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணாதான் திரும்பி இவங்க என்ன பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்படிதான் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யார் யாருக்கு போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் என்னது, இஸ்ரேலி லீபனீஸ் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்றாங்க. பர்டிகுலரா எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் லெபனான். ஏன் சவுத் லெபனான் நான் திரும்ப பர்டிகுலரா சொல்றேன்னா, இந்த சவுத் லெபனான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோடைய ஒரு பார்டர், சரிங்களா? அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க அடுத்தது இது என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல், லீபனான், சிரியா, பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் மிலிட்டியன்ஸ்னா யாருன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாத ஆர்மி, தனியா ஒரு அமைப்புகள்லாம் சேர்ந்து வச்சு அவங்க ஒரு ஆர்மி வந்து எப்படி நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணார் இல்லைங்களா, தனியா கவர்மெண்ட் சப்போர்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, தனியா ஒரு ஆர்மி உருவாக்குனார் இல்லைங்களா, அது அந்த மிலிட்டியன்ஸ்னா அவங்க தான். அதாவது மக்கள் இருந்தே என்ன பண்ணுவாங்கன்னா மிலிட்டியன்ஸா மாறுவாங்க. ஸோ இப்போ நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா பாருங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எப்போ 1980 இந்த போரோட அறிகுறி ஸ்டார்ட் ஆயிருக்குது, 82 நடந்தது. பாருங்க இதை வந்து இப்போ 82 எடுத்த சில பிக்சர் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய டேங்க் 1982 நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போதான் நம்ம அந்த ஆர்மி டேங்க்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 1982 வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் இப்போதான் உங்களுக்கு நான் ஒரு இது மாதிரி போட்டிருக்கேன். இப்போ யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, PLO. அதுக்கப்புறம் சிரியா. PLO யார் தெரியுங்களா? PLOட முக்கியமான லீடர் யார் தெரியுங்களா? பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனோட லீடர் யாசர் அரஃபத், சரிங்களா? ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேலை அட்டாக் பண்ணணும்னா ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த சவுத் லெபனான் வழியா வந்து என்ன பண்ணிடலாம்னா அட்டாக் பண்ணிடலாம் இஸ்ரேலை, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஒரு குரூப்பாக சேர்ந்துருக்காங்க. IDFனா இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், சரிங்களா? நீங்க புதுசா நினைக்க வேண்டாம். IDF எப்படி நம்ம ஆர்மி சொல்றோம், இந்தியன் ஆர்மின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதே போல இஸ்ரேலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தனியா இருக்கிறாங்க. அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா PLO இருக்கிறாங்க, சிரியா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் லீபனான்ல இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமிக் இவங்க குரூப்ஸ் அவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு விரோதமா வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா IDF இஸ்ரேலுக்கு என்ன பண்றாங்கன்னா விரோதமா வராங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. எப்படி பிரச்சனை வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூகேல, அதாவது லண்டன்ல இஸ்ரேலுக்கான தூதர் இருப்பாருங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு தூதர் இருப்பார் இல்லைங்களா, அந்த தூதரை இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, சுட்டுட்டாங்க. இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது, ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை. தூதரை சுட்டா இஸ்ரேலை சும்மா விட்டுருவாங்களா, சரிங்களா? அப்ப இது வந்து பேப்பர் கட்டிங் தான், உங்களுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன். 1982 இஸ்ரேலி அம்பாசிடர் ஷாட் இன் லண்டன், சரிங்களா? அப்ப பாருங்க இவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோமோ அர்கோவ் அப்படிங்கிற 52 வயசு அவருக்கு. அந்த பீரியட்ல இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை சுட்டுட்டாங்க. சுட்டதுக்கு அப்புறம் பாருங்க இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் இந்த பீரியட்ல யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெனகம் பெகின் அப்படிங்கிறவர். இவர் என்ன ஓப்பன் ப்ரொபகண்டா கொடுக்குறாருன்னா, இதை பார்த்துட்டு IDF சும்மா இருக்காது, நாங்க என்ன பண்ணுவோம், நாங்களும் வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி இமீடியட்டா போர் என்ன பண்ணாருன்னா, அடிச்ச செகண்ட்ல இருந்து அடுத்த கொஞ்சம் நிமிடங்களே என்ன பண்ணிட்டாருன்னா போர் அனௌன்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? இப்படி அட்டாக் பண்ணும்போது இது எப்போ நடந்ததுன்னு சொல்றாங்க பாருங்க. 6 ஜூன் 1982 லெபனான் வார். இப்போ என்ன விஷயம்னா, இது லெபனானே வரலையே. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, PLO சிரியா இவங்க தானே சொன்னீங்க, லெபனான் எங்க இதுல வரல அப்படின்னு சொல்லி உங்க திங்கிக்குள்ள இருந்துச்சுன்னா, லெபனான் மறைமுகமா யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? இவங்க இந்த PLOவும் சிரியாவும் வர்றதுக்கு லெபனான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இடம் கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து தான் இஸ்ரேல் அட்டாக் பண்ண முடியும். அதனால இடம் கொடுத்தனால இப்போ ஃபர்ஸ்ட் அட்டாக், இதனால எத்தனை பேர் இறந்துருக்காங்க தெரியுமா லெபனான்ல? இப்போ இறக்குறதுலாம் ஒன்றும் இல்லைங்க. அங்க என்ன சொல்றதுன்னா 15,000 to 20,000 பேர் செத்துருக்காங்களாமா லெபனானுக்குள்ள சிவிலியன்ஸ், இப்படி இடம் கொடுத்தனால. இப்போ எத்தனை பேர், ஒரு 300 பேர் 400 பேர் நம்ம அவ்வளோ பெரிய இதாக நம்ம சொல்றோம். அங்க எத்தனை பேருங்க அந்த லெபனான் வார்ல 15,000 பேர் செத்துருக்காங்களாம். இப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல் வந்து பார்டர் ஓப்பன் பண்ணல,
இன்னொன்னு என்னன்னா மற்ற ஜனங்களை என்ன பண்ணிருக்காங்க, இடம் கொடுத்துருக்காங்க. யார் அடிக்கிறதுக்குன்னா இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு. அதனால தேவன் சும்மா இருப்பாரா இந்த வார நடத்துறதுக்கு? ஸோ பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அட்டாக்கு. இந்த இஸ்ரேலுக்கு விரோதமா இருந்தவங்க எல்லாருமே அப்படியே துண்டக்கான துணிக்கான ஓடிட்டாங்க. அவங்களால பொருட்படுத்தவே முடியல. அப்பவே பாத்தீங்கன்னா டேங்க் எல்லாமே வச்சிருக்காங்க இஸ்ரேலோட ஃபோர்ஸ், நெருங்கவே முடியல. என்னால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெபனான் தான் மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள போக ஆரம்பிச்சு. ஏன்னா அங்கதான் நடக்குது போர் அங்க நடந்தனால என்ன ஆகும், இப்போ உதாரணத்துக்கு காஷ்மீர்ல போர் நடந்தா என்ன ஆகும், அந்த காஷ்மீர் என்ன இருங்க ஒண்ணுமில்லாம போயிடும். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா சதர்ன் லீபனீஸ்ல இது நடந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் அட்டாக். இது வெறும் சுருக்கமா தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. டைம் காரணமாக ஒவ்வொரு வாரம் என்ன நடந்தது, எப்படி நடந்ததுங்கிறது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேலோட ஐடிஎஃப் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களும் என்ன பண்றாங்கன்னா இப்ப அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய மிசைல் எல்லாம் கிடையாது. 1982ல நீங்க அணு ஏவுகணைகள், ராக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் பெரிய குண்டெல்லாம் இவங்க போடலீங்க. எங்க போயிருக்காங்கன்னா தரை மார்க்கமா தான் பெக்கா வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலியில போய் என்ன பண்ணிருக்காங்க, அதான் அந்த சவுத் லீபனான் பெய்ரூட் தெரியுதுங்களா உங்களுக்கு, மேப் இங்க தெரியும். இங்க பாத்தீங்கன்னா பெக்கா வேலி. ஸோ இங்கதான் இந்த ஏரியால தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1982ல நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கும். இதனால டோட்டல் லீபனீஸ் சிவிலைசேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தரமட்டம் ஆயிருக்குது அப்படிங்கறத என்ன பண்றோம்னா நம்ம பாக்குறோம். இதுக்கப்புறம் தாங்க சைலண்டா ஒரு குரூப் என்ன ஆனாங்கன்னா வெளியே வந்தாங்க. இந்த போர்ல யார் ஜெயிச்சதுன்னா இஸ்ரேல் தான் ஜெயிச்சிச்சு. நான் சொல்லிடுறேன். 1982ல இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் போர் லெபனீஸ் அட்டாக் போர்ல இஸ்ரேல் ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு சன்னமா, அதாவது ரொம்ப அமைதியா ஒரு குரூப் வெளியேறாங்க. யாரும் தெரியுங்களா அவங்க? இப்போ லெபனான்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும். அதை வச்சாலும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஹெஸ்புல்லா. சரிங்களா? 1980ல இந்த 982க்கு அப்புறம் அப்படியே சன்னமா எந்திரிச்சு வர்றாங்க. இவங்களுடைய முக்கியமான ஒரு ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, என்ன தெரியுங்களா? இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ போய் நம்மளுக்கு ஏன் லெபனான் அடி வாங்குச்சுங்கன்னா இப்போதான் உங்களுக்கு தெரியும். இந்த ஹெஸ்புல்லாவோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. அப்படியே உங்களுக்கு நான் கொண்டு வரேன். பெய்ரூட், லெபனான். சரிங்களா? தேவனுக்கு விரோதமாக யாராவது வந்தா தேவன் சும்மா வருவாரா? இஸ்ரேலை வழிநடத்தது யாரு? தேவன் தான். அதனாலதாங்க அடி. பாருங்க. அடுத்து இல்லாம இவங்களோட குறிக்கோள் என்னன்னா ஆன்டி ஜியானிசம். அது என்ன ஆன்டி ஜியானிசம்? ஜியானிசம்னா என்னது? யூதர்களுடைய ரிலிஜியஸ், அதாவது ஜியானிசம். இவங்களோட இதே என்னன்னா ஆன்டி ஜியானிசம். பாருங்க, இப்ப பெய்ரூட்டை தலைமையிடமா கொண்டு உருவாகக்கூடிய இந்த அமைப்புனாலதான் லெபனானுக்கு மிகப்பெரிய அழிவு வந்துச்சுங்க. இப்பதான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். இதுதான் நடந்திருக்கு. ஸோ அடுத்த என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த போர், அடுத்த போர் நான் சொன்னீங்களா 2006 போர். இந்த போர் யார் யாருக்கு அப்படின்னு கொஞ்சம் கவனிங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் புலப்படுது. 2006ல இப்போ 1982 நடந்த போர் பார்த்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 2006 நடந்த போர். இது யார் யாருக்கு நடந்த போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெஸ்புல்லா இஸ்ரேல் வார். நான் சொன்னீங்களா, ஹெஸ்புல்லா இஸ்ரேல் வார். ஹெஸ்புல்லாங்கிற அமைப்பு எங்க பயங்கரமா உருவாகி வந்திருக்கிறாங்க அப்படின்னா சதர்ன் லீபனீஸ், லெபனான்ல வந்திருக்கிறாங்க. ஸோ பாருங்க எப்படி புரிஞ்சுங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜூலை வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம எங்கேயாவது அப்பப்போ கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? ஜூலை வார், இது பேரே பாத்தீங்கன்னா ஜூலை வார். சரிங்களா? இதுல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு போருன்னு நான் சொல்லிடுறேன். எப்படி 1982 யார் யாருக்கு போருங்க கொஞ்சம் அதை ரீகால் பண்ணிக்கலாம். இஸ்ரேல் மட்டும் தனியா இருக்கிறாங்க, ஐடிஎஃப் தனியா இருக்கிறாங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா PLO, அதாவது பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், சிரியா, அப்புறம் லெபனான் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க இடம் கொடுத்துருக்காங்க. எதை அட்டாக் பண்றதுக்குன்னா இஸ்ரேலை அட்டாக் பண்றதுக்கு. ஸோ இதனாலதான் லெபனான் எத்தனை பேர் இறந்திருக்காங்க, ஏறக்குறைய 15,000 சிவிலைஸ் பீப்புள் இறந்திருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு அழிவு. அடுத்த இப்படி இருக்கிற சூழ்நிலையில அடுத்த குரூப் என்ன ஆகிறாங்கன்னா, ஏன் இஸ்ரேல் மேல இவங்க போர் தொடுக்கிறாங்கன்னா இந்த ஹெஸ்புல்லா, ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, லீபனானே அட்டாக் பண்ணிட்டாங்க. லீபனான் சப்போர்ட் பண்ணவங்களே என்ன பண்ணிட்டாங்க, அட்டாக் பண்றாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆன்டி ஜியோனிசம், இவங்களோட குறிக்கோளே ஆன்டி ஜியோனிசம், இஸ்ரேலை ஒண்ணும் இல்லாம பண்ணணும். ஸோ இப்பதான் என்ன ஆகுதுன்னா ஒரு போர். ஐடிஎஃபோட சிம்பிள் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸோட அந்த சிம்பிள் நீங்க பார்க்கணும், உங்களுக்கு தெரியும். இந்த சைட்ல ஹெஸ்புல்லாவோட ஒரு சிம்பிளும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது அருமையான ஒரு படம். இது பாத்தீங்கன்னா சாரி எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/7/2006 2006ல நடந்த அந்த யுத்தம். சொன்ன ஹெஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த ஒரு யுத்தத்தோடைய மேப் நான் இங்க உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் இருக்கு பாத்தீங்களா, அதாவது எல்லோ கலர்ல உழுகுது இல்லையா, அதெல்லாமே யாரு தாக்குதல் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெஸ்புல்லா தாக்குதல் பண்ணது. அந்த ஃபயர் மாதிரி எரியுது பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும். இது யார் தாக்குதல் பண்றதுன்னா இஸ்ரேல் தாக்குதல் பண்றாங்க. இப்ப யாருடைய தாக்குதல் அதிகமா இருக்குன்னு பாருங்க,
அதை உங்களுக்கு அந்த டிஃபரன்சியேஷன் காமிக்கிறதுக்காக அந்த மேப்ல அப்படி போட்டிருக்காங்க. சரி, இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், யாருனால பிரச்சனை வரும்? இஸ்ரேல்னால பிரச்சனை வருமா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் போருக்கு வருவாங்களா? இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இவங்க ஏதாவது பண்ணாதானே போருக்கு வருவாங்க, சரிங்களா? அதாவது சும்மா இருக்கவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. இவங்களோட வேலையை என்னன்னா எப்படியாவது இஸ்ரேல் என்ன பண்ணணும், அடிக்கணும். அதுக்காக திட்டிகிட்டே இருப்பாங்க, சரிங்களா? இப்போ எப்படி இந்த அமைப்புக்கு இவ்வளோ பெரிய பாருங்க, எதுல தாக்கியிருக்கிறாங்க, மிசைலில் தாக்கியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதங்களாக தாக்கியிருக்காங்க. இந்த அமைப்புக்கு எங்க யார் சப்போர்ட் பண்றா? ஒரு கேள்வி வரும்ல. பாருங்க, நாடுனா அவங்களுக்கு தனியாக டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது, இவங்களும் ஒரு தீவிரவாத அமைப்பு, இவங்களுக்கு எப்படி யாரு சப்ளை பண்றது? பாலஸ்தீன்லாம் இல்லை, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. பக்கத்தாலேயே கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு இருக்குல்ல இஸ்ரேல் பக்கத்தால, ஈரான், ஈராக், சரிங்களா? அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா ஃபுல் சப்போர்ட் டு ஹெஸ்போலா, சரிங்களா? நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு விஷயம் நடந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி, எதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்தது, இந்த ஒரு போர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெஸ்போலா அமைப்பு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் இவங்க தான் ஸ்டார்ட் பண்றாங்க. எப்பயுமே வந்து இவங்க இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா யார் இருக்கோ அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஒரு 2 மிகப்பெரிய ஒரு ராக்கெட்டை வந்து என்ன ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா கடத்திட்டு போயிட்டாங்க இஸ்ரேலுக்கு. அந்த பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பார்டர்ல, லிபனீஸ் பார்டர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது எல்லாமே ஒரு ப்ரூஃப் இருக்கு நம்மளுக்கு பின்னாடி, நம்ம நியூஸ் ப்ரூஃப் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. சும்மா விடுவாங்களா இஸ்ரேல? பாருங்க, அது பிடிச்சிட்டு போனது யாருன்னா அந்த ட்ரூப்போடைய கேப்டன் மாதிரி இருக்காங்களையாம். அது வந்து நம்ம பெஞ்சமின் நட்டானியா வந்து கொடுக்குறாரு, நியூஸ்லேயே கொடுக்குறாரு, நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதை 2 பேர்த்த என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹெஸ்போலா தூக்கிட்டு போயிட்டாங்க. சும்மா விடுவாங்களா இஸ்ரேல் ஐடிஎஃப்? இப்போதான் என்ன ஆகுனா போர் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த இவங்க யாரு, ஹெஸ்போலா ஒரு மிகப்பெரிய ஒரு ராக்கெட்டை கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா போட்டுறாங்க. அங்க நிறைய பேர் நிறைய பேர் இறந்துறாங்க. இதனால உடனே என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் வந்து போர் தொடுக்கிறாங்க. ஸோ எதுலாம் இஸ்ரேல் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இங்கே வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் லெபனானோடைய சிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய இது நம்மளுக்கு தெரியும், இது இங்கே கீழே இருக்கும், சரிங்களா? இப்போ பாருங்க, இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா 3 இதுலேருந்து தாக்குதல் பண்றாங்க. போர்ட் தெரியுங்களா? இங்கே பாருங்க, இந்த சிம்பிள் யாரோட இது, இந்த சிம்பிள் யாரோட இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களது இஸ்ரேல் ஜனங்கள் தாக்குனது. இந்த சிம்பிள் யாருதுன்னா ஹெஸ்போலா தாக்குனது, சரிங்களா? ஸோ இப்போ நீங்க பாருங்க, 3 வழியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து தாக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரை மார்க்கமாக வந்திருக்கிறாங்க, அப்புறம் இந்த இது வழியா வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலி கன்போட் ஹிட் பை மிசைல் மேட் பை ஈரான், சரிங்களா? இதெல்லாம் நீங்க பாருங்க. இது வந்து யாரு அடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட சப்போர்ட் தான். யாருங்க? இந்த ஹெஸ்போலா. அவங்க வந்து தாக்கியிருக்கிறாங்க. இந்த இஸ்ரேல் வந்து சும்மா இல்லைங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெபனான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை அடிச்சிட்டாங்க. லெபனான் எது முக்கியமான பிளேஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இடிச்சிட்டாங்க. அதை இடிச்சிட்டாங்கன்னா மிசைல் ராக்கெட் போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தாக்கியிருக்கிறாங்க. பாரு பெய்ரூட் இங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கும் பெய்ரூட்டு. அதுக்கப்புறம் பாருங்க இந்த தீரு, சீதோன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சரியான அட்டாக். இதில் என்ன உங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே சேதாரம் ஜாஸ்தி அப்படின்னு போட்டிருக்காங்க. யாருக்குன்னா இஸ்ரேலுக்கும் சேதாரம் ஜாஸ்தி, இவங்களுக்கும் சேதாரம் ஜாஸ்தி. யார் ஜெயிச்சது அப்படின்னு, எப்படி ஜெயிச்சா தோத்தா இல்லை நியூட்ரல் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் இல்லைங்களா? ஆனால் மேக்ஸிமம் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூட்ரல் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில பத்திரிகைகள்லாம், அதாவது இந்த போரை பற்றி பேசக்கூடிய பத்திரிகைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் இருக்கு, இஸ்ரேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா சேதாரம் அதிகமாக தான், உயிர்கள் யாருக்கு அதிகமாக போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெபனானில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் சேதாரம் அதிகமாக இருக்குது. உயிர் சேதாரம் தான் முக்கியம் உங்களுக்கு. நீங்கள் இது மற்ற எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க, எந்த அளவுக்கு டிஃபீட் ஆனாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா நோட் பண்ணுவாங்க. ஸோ இதனால பாருங்க, இந்த போர்ல யார் ஜெயிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். இப்போ ஒவ்வொரு தடவையும் போர் 1982 போர் லீபனான் டோட்டலாக அடி வாங்கிட்டு இருக்குதுங்க. அப்புறம் 2006 இந்த அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீபனான் கவர்மெண்ட், சரிங்களா? லீபனான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? ஹெஸ்போலாக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ப்ரூஃப் இருக்கு, நம்ம பின்னாடி பார்க்கலாம், சரிங்களா? அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இப்போ இந்த ஹெஸ்போலாக்கு எப்படி வந்து சப்ளை ஆச்சு கேட்டோம் இல்லைங்களா கேள்வி. இப்போ பாருங்க, இந்த ஈரான் பாருங்க பக்கத்துல, ஈரான் இங்க இருக்கு, இஸ்ரேல் எங்க இருக்குங்க? கண்ணு தெரியுதுங்களா இஸ்ரேல் மேப்ல? சரி, உங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கிறனால, எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறனால என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரவுண்டு மாதிரி போட்டிருக்கேன் இஸ்ரேல் எங்க இருக்கு அப்படின்னு, சரிங்களா? பாருங்க, இங்க இருக்கிற நாடுகள்லாம் ஜைஜாண்டிக் நாடுகள். இன்னும் சொல்ல போனா ஆர்மிலையும் சரி, அவங்களுடைய எல்லா அணு ஆயுதங்களும் சரி, மிசைல் சரி, எல்லாத்துலயுமே பயங்கரமான கை தந்தவர்கள். இது வேற மறைமுகமா டெரரிஸ்ட்களாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் எங்க இருக்கு பாருங்க,
எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சின்ன ஒரு குட்டி நாடா தெரியுதுங்க. சரிங்களா? ஆக்சுவலா இஸ்ரேலோட பார்டர் எது வரைக்கும் தெரியுமா? தேவன் சொன்ன பார்டர் எது வரைக்கும் தெரியுமா வரணும்? இங்க மேல தாண்டி இங்க பாருங்க இந்த லைன் வரைக்கும் வரணும். ஈராக் நான் பார்த்த மெசபத்தோமியா சொன்னார் பார்த்தீங்களா, அது வந்து ஈராக்ல இருக்கு. இப்போ ஈராக்ல இந்த ஏரியாவே. ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த ஏரியா வரைக்குமே யாரோட இதில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருசலேமோடைய பார்டர்ல வரணும், இஸ்ரேலோட பார்டர்ல வரணும். சரிங்களா? பாருங்க இப்போ இவங்க பாருங்க இந்த ஈரான் என்ன பண்றாங்கன்னா 3 விதமா என்ன பண்றாங்கன்னா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பை ஏர்கிராஃப்ட், பை ஏர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பை ட்ரக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பை போர்ட். சரிங்களா? நல்லா கவனிங்க. தெரியுதுங்களா? இங்க பாருங்க உங்களுக்கு ஈரான்ல இருந்து அப்படியே மேல இது வந்து கண்டிப்பா இஸ்ரேல் பார்டர் வந்து தாண்டி அந்த சைடு தான் போனேன். இஸ்ரேல் மேல வந்து என்ன பண்ணிடுவாங்க, வேற ஒரு கண்ட்ரி ஒரு இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு ஏரோப்ளைனோ ஒரு ஏர்கிராஃப்டோ வந்து என்ன பண்ணிடுவாங்க, எங்களுடைய எந்த தகவலும் வரல அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, இமீடியட்டா ஷூட் பண்ணிடுவாங்க. அதனால இவங்க எப்படி பண்றாங்கன்னா ஈராக்கு அப்படியே சிரியா வழியா போய் லெபனான் கொண்டு வந்து இறக்கிடுறாங்க. இஸ்ரேல டச்சே ஆகாது. அப்புறம் இந்த சைடு வந்து பாருங்க ஈராக் வழியா, ஈரான் டு ஈராக் வழியா என்ன பண்றாங்கன்னா பை ரோட் டிரான்ஸ்போர்ட்ல என்ன பண்றாங்கன்னா கொண்டு வராங்க. அடுத்தது இந்த சைட்ல பாருங்க லெபனான் தெரியுதுங்களா, இங்க ஷிப் தெரியுதுங்களா. ஸோ இங்க வந்து நேராக கொண்டு வந்து எங்க கொடுக்குறாங்கன்னா லெபனான்ல இருக்கக்கூடிய பெய்ரூட் போர்ட்ல கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா கொண்டு வந்து இறக்குறாங்க. 3 வழியா கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா சப்ளை பண்றாங்க. யாருக்கு சப்ளை பண்றாங்க? இந்த ஈரான் ஹெஸ்போலா அப்படிங்கிற அமைப்புக்கு சப்ளை பண்றாங்க. இந்த சப்ளை இதை வச்சுதான் என்ன யார் கூட சண்டை போட வராங்க, இஸ்ரேல் கூட சண்டை போட வராங்க. சரிங்களா? இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் அப்படியே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸ் கூட உங்களுக்கு நான் போடுறேன். இது வந்து 1982 கட்டிங் நம்மளுக்கு தெரியல. இப்போ 2006 இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நான் போடுறேன். When a military unit of Hezbollah, a Shia Muslim group based in Lebanon, crossed the border and ambushed a group of Israeli soldiers. உங்களுக்கு இதுல சொல்லும் அவங்க பார்டர் கிராஸ் பண்ணனால தான், அந்த ஐடிஎஃப் தூக்கிட்டு போனனால தான் இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. Israeli troops attempted a rescue of the abducted soldiers but were சோ பாருங்க அந்த சொன்னோம் இல்லீங்களா, அந்த 2 ஐடிஎஃப் தூக்கிட்டு போனனால இந்த இஸ்ரேல் வந்து போர் தொடுத்து வராங்க. பாருங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹெஸ்புல்லா லெபனான் ஜனங்கள் இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா ஹெஸ்புல்லா அமைப்புக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க கையில எல்லாம் என்ன இருக்கு பாருங்க, அவங்க கையில எல்லாம் இவங்களோட கொடி வச்சிருக்காங்க. லெபனான் ஜனங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா ஹெஸ்புல்லாக்கு சப்போர்ட் பண்றாங்க. பாருங்க இவர் தான் ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் நஸ்ரல்லா அப்படிங்கிறவர். அதாவது இந்த 2006 மிகப்பெரிய ஒரு போர் மூட்டமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Israel took this as support for Hezbollah. பாருங்க தொடர்ந்து ஒரு போர் நடந்துட்டே இருந்தா எப்படி இருக்கும் ஒரு நாடு? ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளான விஷயம். கொஞ்சம் இடம் மட்டும் இஸ்ரேலுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த போர்லாம் நடந்திருக்குமா? நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இவங்க இடம் கொடுக்காதனாலதான் அட்டாக் சார்ஜ். பாருங்க ஃபர்ஸ்ட் அவங்க ராக்கெட் லான்ச் பண்றாங்க நார்தன் இஸ்ரேல்ல, அதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல. ஸோ பாருங்க மிகப்பெரிய மறுபடியும் இஸ்ரேல் அவங்களும் திரும்ப தாக்குதல் பண்றாங்க. இதெல்லாம் நிறைய சிவிலியன்ஸ் வந்து லெபனான் விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இஸ்ரேலையும் சேதாரம் வந்திருக்கு, அவங்களையும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சேதாரம். அது நான் உங்களுக்கு போடுறேன் ஒவ்வொரு வீடியோ. எல்லாம் வந்து அப்படியே கிளம்புறாங்க. ஒரு பெரிய ஒரு சொல்லாரு, இத்தனை பேர் நாங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. In the makeshift shelters there was little food, water or medicines to treat the sick. சின்ன குழந்தையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டிப்பா 1000 Lebanese civilians were killed and 3000 wounded. 3000 பேர் என்ன பண்ணிருக்காங்க, லெபனான் விட்டு காலி செஞ்சு போற ஒரு சூழ்நிலை வந்து flowed north by whatever means they could. Many villages in southern Lebanon were reduced to rubble. Livestock roamed free in ghost towns. பாருங்க அந்த ஃபுல்லாவே ஒரு போர் மூட்டமான ஒரு சூழ்நிலையே இருந்துட்டு இருக்கு. Even after the ceasefire, much of southern Lebanon remained uninhabitable, littered with unexploded cluster bombs. The devastation turned the clock back 20 years. A United Nations brokered ceasefire went into effect on the 14th of August 2006. But Lebanon remained vulnerable. Questions were asked about Israel's military strategy, and the only winner appeared to be Hezbollah. சரிங்களா, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
மிகப்பெரிய ஒரு போர் நடந்திருக்கு. 2 பேத்துக்குமே சேதாரம் ஜாஸ்தி. ஆனால் லிபனான்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சவுத் லெபனின் சொன்னோம் பார்த்தீங்களா, ஹெஸ்புல்லாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி நடந்திருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகலாம் பாருங்க. இதுதான் ஸ்மோக் ஐஃபா அப்படிங்கிற ஒரு சிட்டியில தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹெஸ்புல்லா அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலை வந்து பார்த்தீங்கன்னா குண்டு போட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்டு பை தி ஹெஸ்புல்லா இந்த என்ன ஹாஸ்பிட்டல் நான் சொன்னீங்களா, பெனாய் ஜியோன் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணாங்கன்னா போட்டாங்க. இந்த போருக்கு உண்டான காரணமே 2 ரீசன் தாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கிட்டு போனது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குண்டு வந்து ராக்கெட் வந்து யார் மேலே எந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னா இஸ்ரேலில் போட்டிருக்காங்க. ஐஃபா அப்படிங்கிற இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பெரிய சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபா தான். சரி, அந்த ஐஃபால என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெனி ஜியான் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குண்டு போட்டாங்க. இதுதான் போருக்கு உண்டான காரணமே. இதனால தான் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் தொடுத்து வந்தாங்க. ஸோ இதுக்கு பாருங்க, இவங்களும் அவங்களுக்கு தானே பிரச்சனை. இதில் நடுவில் யார் மாட்டிருக்குதுங்க, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். லெபனான் மாட்டியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் ஓப்பன் பண்ணல, வேற ஒரு அமைப்புக்கு என்ன பண்ணியிருக்காங்க இடம் கொடுத்துருக்குறாங்க. இதுதாங்க விஷயம். இதனால தான் அடி லெபனானுக்கு. சரிங்களா, 1982 லெபனான் அடி, 2006 லெபனான் அடி. சரிங்களா, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் லிஸ்ட்ல நம்ம கொண்டே வரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்மளுக்கு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கனால தான் அது எக்ஸ்ப்ளோஷனால தான் நம்மளுக்கு தெரியுது என்ன நடந்தது அப்படிங்கிறது. அப்போ பாருங்க அடுத்த ஒரு சூழ்நிலைக்குள்ள போகலாம். இது பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இஸ்ரேலோடைய தாக்குதல் ரொம்ப கடுமையா இருந்ததுங்களாமா. இஸ்ரேலோட தாக்குதல் ஒரு 2 ஐடிஎஃப் தூக்கி போனாலும் சும்மா விடுவாங்களா இஸ்ரேல்? அது ஐடிஎஃப் மெயின் தலைவர்கள். ஆக்சுவலா 2006 நடந்தது 2020 யார் கோட் பண்றாரு தெரியுங்களா? பெஞ்சமின் நட்டானியா பேர் வச்சு சொல்லி கோட் பண்றாரு. நம்ம பார்க்கலாம் பின்னாடி நியூஸ் கட்டிங்ஸ்ல இருக்கும். அப்போ இவங்களோட தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா கொடூரமா இருந்தது இஸ்ரேலோட தாக்குதல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஒரு ஆர்மி சோல்ஜர்ஸ் இவங்க மேலே என்ன பண்ணாங்கன்னா குண்டு போட்டாங்க. பாரு இதை என்ன சொல்லுதுன்னா டூரிங் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வார். அதனால சொன்னேன் ஃபர்ஸ்ட் டேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலி ஃபோர்ஸ் 3 விதமா போறாங்க. ஆர்டிலரினா ஆர்மி, நேவி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் வந்துருச்சு, ஆர்டிலரி, நேவி. மோர் தென் 100 அட்டாக்ஸ் 100 அட்டாக்ஸ் நடந்திருக்கு. மெயின்லி அகைன்ஸ்ட் ஹெஸ்புல்லா பேசஸ் இன் எந்த இடத்துலங்க சவுத் லெபனான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் லெபனான்ல தான் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெஸ்புல்லா டோட்டல் லெபனானே கண்ட்ரோல் பண்றது இவங்க தான். சரிங்களா, கவர்மெண்ட்டே யார் கேட்டு தான் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை கேட்டு தான் நடக்கும். பாருங்க அதெல்லாம் சொல்ல பாருங்க. இங்க பாருங்க இஸ்ரேல் வந்து சும்மா எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா நதி, அவங்க நாட்டில் ஓடக்கூடிய நதிகளெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. ஃபர்ஸ்ட் அதை கட் பண்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை தாக்குனாங்க. இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா கொடூரமா தான் இருந்திருக்குது. அப்படிங்கிறது கொடூரங்கிறத விட அவங்க ஆப்போசிட்டா வந்தனால தான் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்த பாயிண்ட்ல பார்க்கலாம். இது பேரே என்ன சொல்லுவாங்கன்னா ஜூலை வார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரு எப்படி இருக்கு பாருங்க இடம், ரொம்ப எப்படி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லா ரெசிடென்சியல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. சரிங்களா, இப்போதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள வரப்போறோம். இப்போ ஏன் லெபனான்ல குண்டுங்கிறத விட அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சு அப்படின்னா 3 பேர்த்தோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியங்க இந்த இடத்துல. சரிங்களா, யார் யாரோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபனானுடைய பிஎம் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஹெஸ்புல்லாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு அமைப்போட ஸ்டேட்மெண்ட்டு, இன்னொன்று பெஞ்சமின் நட்டானியோட ஸ்டேட்மெண்ட். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலாக ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் லெபனான் யாருக்கு எதிரான நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக. அதான் சொல்லுவோம் இல்லைங்களா, பழைய ஏற்பாடுல பாருங்க. இப்போ எப்படி இந்த ஜனகிரி வந்தார் இல்லைங்களா, அதுக்கு உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன். என்ன சொன்னார், தேவனை நிந்திச்சு வர்றார். சரிங்களா, அதுன்னு சொல்லப்போனா எசேக்கியா அந்த யூத ராஜ்யத்தை நிந்திச்சு வர்றார். அப்படி நிந்திச்சு வந்தனால தான் அவருக்கு அடி. அதே போலதாங்க இந்த லெபனான். யாரை இப்போ இவங்கன்னா பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, இந்த 2020 இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது ஒரு வார் அட்டாக் கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி நடந்தது, எதனால நடந்தது அப்படின்னா இதுதான் ரீசன். நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெபனான் பிஎம் என்ன சொல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா லெபனான் பிஎம் வான்ஸ் இஸ்ரேல் அகைன்ஸ்ட் டேஞ்சரஸ் மிலிட்டரி எக்ஸ்கலேஷன். அதாவது இஸ்ரேலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெபனான்ல இந்த சவுத் லெபனான் இருக்கக்கூடிய பார்டரை இவங்க பிடிக்கணும்னு ஆசை இல்லை, அதுதான் அவங்க இடம். இது தேவன் வாக்குதான் பண்ணியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஏன் அந்த இடத்த அவங்க வேணும்னு கேட்கறாங்க, இஸ்ரேல் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வந்துதான் யார் மற்ற நாடுகளும் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க.
அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம எந்த இடத்துல ஏரியாவில் அதிகமாக அட்டாக் நடக்குதோ, நம்மளுக்கு அட்டாக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ணுவோம், சீஸ் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். அதுக்காக தான் இஸ்ரேலோட ஐடிஎஃப் என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்க, மிலிட்ரி எக்ஸ்கலேஷன்னா ஊடுருவுன்னு சொல்ல விட அப்படியே தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, பார்டர் விட்டு வருது, பார்டரில் என்ன நடக்குது, நம்ம அதை எப்படி கைப்பிடிக்கலாம், கைப்பற்றலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா திங்கிங்கில் இருக்கும். இந்த லீபனான் பிஎம் என்ன சொல்றாரா, வான் பண்றாராமா. ஏங்க யாரோட இடம், யாரு அங்கிருந்து யாரு வான் பண்றது, யாரோட இடம், தேவன் இஸ்ரேலுக்கு கொடுத்த இடம், இன்னும் சொல்ல போனா ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்த இடம். அதுல இவர் என்ன பண்றாருன்னா, நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஊடுருவ உள்ள வரக்கூடாது. இவர் யாரு சொல்றதுக்கு, தேவன் கொடுத்த தேவன் என்ன பண்ணியாருவாங்க, கொடுத்துதான் அவர். சரிங்களா, இதுக்கு வேற வழியே இல்லை. பாருங்க அடுத்து கீழே பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பெஞ்சமின் நெட்டானியா அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் பேசியிருக்கிறாரு. ஹெஸ்புல்லா நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுல ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியங்க. இது வசனம் கிடையாது, நல்லா கவனிக்கலாம், ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்குண்டான ஒரு காரணமாக கூட இருந்திருக்கும்ங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இதில் பாருங்க, ஹெஸ்புல்லா நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் பிளேயிங் வித் ஃபயர். யார் சொல்றாருன்னா பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டானியா சொல்றாரு. நீங்க வந்து யார் கூட, அதாவது நெருப்பு கூட சொல்லுவோம் இல்லைங்களா, பேச்சு வழக்குல நெருப்பு கூட நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி யார் கூட நீங்க சண்டை போடுறீங்கன்னா நெருப்பு கூட நீங்க சண்டை போடுறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு சேஸ் அட் த ஸ்பெஷல் பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப்டர் இவங்க அட்டாக் பண்ணனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சொல்றாரு. இல்லைன்னா இவர் வந்து தேவையில்லாமல் சொல்றதுக்கு இவருக்கு ஏதாவது இதான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஐடிஎஃப் சோல்ஜர்ஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாருங்க, அது பாயிண்ட் பாருங்க, த்ரோட் கிராஸ் பார்டர் இன்ஃபில்ட்ரேஷன் பை ஈரான் பேஸ்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். யார் அந்த ஈரான் பேஸ்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், ஹெஸ்புல்லா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய பார்டர்ல கோல்டன் நைட்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஊடுருவி இருக்கிறாங்க. சரிங்களா, அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க ஃபயர் கூட வந்து மோதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப இந்த லெபனாஸ் பிஎமோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசான் டியாப். சரிங்களா, அசான் டியாப். இவர் வந்து யாருடைய ஏஜென்ட் தெரியுங்களா, ஹெஸ்புல்லாவுடைய மறைமுகமான ஏஜென்ட். சரிங்களா, அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை வந்து இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்க, இஸ்ரேல் பெஞ்சமின் நெட்டானியா இவர் வந்து டிஃபென்ஸோடைய மினிஸ்டர். இந்த சைடு இருக்க அவர் பேர் எனக்கு தெரியல, பெஞ்சமின் நெட்டானியா நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பாருங்க இவர் என்ன சொல்றாரு, இந்த ஸ்டேட்மெண்டோட எலாபரேட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. த பிரைம் மினிஸ்டர் ஆடட் தட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த பாயிண்ட்ல என்ன கான்ஃபரன்ஸ் சொல்லி சமீபத்தில் நடந்ததுங்க, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நடந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெபனான்ல அட்டாக் நடந்தது. எத்தனாம் தேதிங்க, 4ஆம் தேதி 5ஆம் தேதி நினைக்கிறேன். ஸோ நீங்க பாருங்க, த பிரைம் மினிஸ்டர் ஆடட் தட், யாருங்க, பெஞ்சமின் நெட்டானியா சொல்றாரு, ஹெஸ்புல்லா அண்ட் லீபனான் ரெண்டு யாரு, லீபனான் எதுவுமே பண்ணல, ஹெஸ்புல்லா தானே பண்றாங்க. இவர் என்ன ஆட் பண்றாருங்க, லெபனான் அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்க தான் என்ன பண்றீங்க, அந்த அமைப்புக்கு இடம் கொடுத்துருக்கிறீங்க. அதான் பாருங்க, பியர் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் அந்த சொன்னோம் இல்லைங்களா, அந்த கோலன் நைட்ஸ்ல நடந்த பிரச்சனைக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போ நடந்திருக்கு, சண்டே அட்டாக் நடந்திருக்குதாமா. பாருங்க அந்த பாயிண்ட்ல, அண்ட் எனி அதர் அட்டாக் அகைன்ஸ்ட் இஸ்ரேல் லான்ச்டு ஃப்ரம் வித்தின் லெபனீஸ் பார்டர். இங்கிருந்து என்ன நடந்தாலும் நான் உங்களை தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். யாருன்னா அந்த பார்த்தோம் ஹெஸ்புல்லா ஆர்கனைசேஷன், ஈரான் பேஸ்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பிளஸ் லெபனீஸ்ல இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள். பாருங்க அடுத்தது, ஹெஸ்புல்லா நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் பிளேயிங் வித் ஃபயர். ஃபயர் யாருன்னா இஸ்ரேல் அவர் சொல்றாரு, இட் இஸ் பிளேயிங் வித் ஃபயர் சேஸ் பெஞ்சமின் நெட்டானியா. அடுத்தது யாரை கொண்டு வர்றாருன்னா நஸ்ரல்லா ஆல்ரெடி மேட் மேஜர் மிஸ்டேக், மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மேஜர் மிஸ்டேக், அண்டர் எஸ்டிமேட்டிங் இஸ்ரேல்ஸ் டிட்டர்மினேஷன். என்ன வார்த்தை, எப்படி அந்த வார்த்தை பேச முடியும்? அப்பனா கண்டிப்பா இவருடைய ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னா, இவருக்கு ஒரு நாள் நம்பிக்கை பாருங்க, என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, நான் போய் நான் ஜெயிச்சிருன்னு சொல்ல முடியுமா? அப்ப எப்படி அந்த ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட எல்லா ஒரு தேவையான எல்லா விஷயங்கள் இருக்கு, அதுக்கு மேல யார் அவங்க நம்பி இருக்கணும் அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவை யாவே கடவுளை என்ன பண்றாங்கன்னா அவங்க நம்புறாங்க. ஸோ அதனாலதான் அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. அடுத்தது பாருங்க, அண்டர் எஸ்டிமேட்டிங் இஸ்ரேல்ஸ் டிட்டர்மினேஷன் டு டிஃபெண்ட் இட் செல்ஃப் அண்ட் லீபனான் பெய்ட் அ ஹெவி பிரைஸ். அதாவது இந்த ஹெஸ்புல்லாவை சொல்லிட்டு லீபனான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, இதுக்கு எதை சொல்றாங்களா, உப்பு தினவை தண்ணி குடிச்சுதான் ஆகணுங்கிற மாதிரி இது நம்மளுடைய இதுக்கு அதே மாதிரி லீபனான் தப்பு பண்ணிட்டீங்க, மிகப்பெரிய ஒரு அழிவு உங்களுக்குள்ள வரப்போகுது அப்படின்னு என்ன பண்றாருன்னா அவர் அந்த இடத்துல சொல்றாரு. அடுத்தது பாருங்க, இப்பதான் நம்ம அந்த பாயிண்ட் நான் சொல்றோம் பாருங்க தரும். ஐ சஜஸ்டட் தட் ஹி நாட் ரிப்பீட் திஸ் மிஸ்டேக் சொல்லிட்டு எதை கொண்டு வர்றாருன்னா, த பிரைம் மினிஸ்டர் வாண்ட் ரெஃபரிங் டு த 2006 செகண்ட் லெபனான் வார். பழைய கொஞ்சம் ஹிஸ்டரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறார். இப்ப நடத்துறீங்க தாக்குதல், கொஞ்சம் ஹிஸ்டரி என்ன பண்ணுங்க. இவர் திருப்பி தாக்குதல்லாம் பண்ணல, வெறும் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காருங்க. இவங்க தாக்குதல் பண்ணிட்டாங்க, இவர் திரும்ப என்ன பண்ணல, தாக்குதல் பண்ணல.
வெறும் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. அதாவது அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், 2006 நடந்த அந்த செகண்ட் லீவ்னு வர மறந்துட்டாங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்ல வர பாருங்க. which began with a cross border infiltration in Hezbollah abducted 2 IDF soldiers. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகூத் கோல்ஸ்வார். 2006 பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பிரச்சனைக்கு உண்டான ரெண்டு பேர்த்த என்ன பண்ணாங்க, ஐடிஎஃப் சோல்ஜர் தூக்கிட்டு போனாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதை தான் என்ன பண்றாரு இந்த இடத்துல கோட் பண்றாரு. பேர் முதற்கொண்டு சொல்றாரு பாருங்க 2006. எங்க நம்ம சொல்லுங்க, ஏதோ கொஞ்சம் ஏதோ இந்தியாவில் இருக்க பிரைம் மினிஸ்டர் கேட்டாங்க என்ன பண்ணுவாங்க, பாருங்க எவ்வளோ ஒரு பின் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, பெஞ்சமின் நெட்டானியாக்கு ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மிலிட்டரியோட இதுவும் வந்து பின் பாயிண்ட்ல தெரியுங்களாமா. எவ்வளோ அணு ஆயுதம் வச்சிருக்காங்க, எவ்வளோ ராக்கெட் வச்சிருக்காங்க, எவ்வளோ ஹைட்டுக்கு போகும், எவ்வளோ ரேஞ்சு, எல்லாமே பின் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க பெஞ்சமின் நெட்டானியா. இந்தியாவோட முதற்கொண்டு என்ன வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் வச்சிருக்காரு. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்மளுக்கு நல்லா தெரியும் பெஞ்சமின் நெட்டானியா எந்த சூழ்நிலையில் பிரைம் மினிஸ்டரா வந்தாருங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான். ஆனா அடுத்த அந்த பார்ட்டி இருக்காங்களா, இவரே நல்லா ஆட்சி பண்றாரு, என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரே நீங்களே ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு இவரோட அந்த ஒரு மெமரி பவர், இன்னும் சொல்ல போனா எல்லா ஆங்கிள் இருந்து யோசிக்கிறாரு. சொல்றா பாருங்க, அதுக்கு உதாரணம் தான் எகூத் கோல்ஸ்வார், எல்டாட் ரெகிவ், இந்த 2 ஐடிஎஃப் சோல்ஜர் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா தாக்கியிருக்கிறாங்க. ஸோ இதனாலதான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர் வந்தது. நான் உங்களை வார்ன் பண்றாங்க. அவர் சொன்னாரு, இவர் பெஞ்சமின் நெட்டானியா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா நீங்க மிகப்பெரிய தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஹெஸ்புல்லா அமைப்புக்கும் லெபனானுக்கும் என்ன பண்றாருன்னா அவர் வார்ன் பண்றாரு. ஸோ இது விளைவாக தான் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னாச்சுங்க, இவர் வாரெல்லாம் பண்ணலீங்க, பெரிய போர்லாம் தொடுக்கல, என்னாச்சு வெறும் ஸ்டேட்மெண்ட் தாங்க. அது என்ன பிஎம் என்ன சொன்னாரு, லெபனான் பிஎம், ஐ வார்ன் இஸ்ரேல். யாரோட இடத்த யாருங்க வார்ன் பண்றது, யாரை வார்ன் பண்றது பாருங்க. இதுக்கு தான் அடி பாருங்க. உங்களுக்கு என்னன்னா இது நீங்க பார்த்திருப்பீங்க உங்களுடைய பாருங்க எவ்வளவு பெரிய சேதாரம். Just after 6 p.m. local time on Tuesday the 4th of August. So 4th of August. Yes. An explosion ripped through Beirut's port. People in Lebanon's capital had earlier spotted a large fire at the port, billowing dark smoke into the air. There were reports that a warehouse containing fireworks had caught fire. And several videos of the scene showed colored flashes in the flames. Videos from the scene suggest there was one smaller explosion. So என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா எடுத்தோனே பெரிய வெடியா வெடிக்கல. ஆல்ரெடி பக்கத்துல ஒரு வார் ஹவுஸ்ல என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்ஷன் நடந்திருக்கு. அந்த ஃபயர் எதை எக்ஸ்ப்ளோட் பண்ண வச்சிருக்குன்னா இந்த அட்டாக்கோட காரணமா இது என்ன சொல்றாங்க, அமோனியம் நைட்ரேட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெடிச்சிருக்கு. இதோட கெமிக்கல் ஈக்குவேஷன் கூட நம்ம பார்க்கலாம், எப்படி சயின்டிபிக்கா இது வெடிச்சது அப்படிங்கறது கூட நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டருக்கு வந்து சுத்து வட்டாரம் ஃபுல்லா அடிக்கலாமா இந்த எக்ஸ்ப்ளோஷன்னால. This is where the explosion So இது எங்க நடந்ததுன்னா பெய்ரூட் போர்ட்ல நடந்தது, நமக்கு தெரியும். 4 kilometers away in the St. Mahoun Church, a priest. இதுல பாருங்க, இது ரொம்ப ஃபேமஸான சர்ச்சாமா லெபனான்ல. இந்த குண்டு வெடிச்சு யார் மேல விழுந்து பாருங்க. பாருங்க யாருங்க அவரு. The explosion was caught on camera 11 kilometers away. சுத்தமட்டார்ல 11 கிலோமீட்டர்ஸ்ல அவங்க எடுத்துட்டாங்க. இது சொல்றாரு. The blast was so big that it was heard from the mountains. This video from the town of Brumana 15 kilometers away. So 15 kilometers பின்னாடி தான் அவங்க எடுத்துட்டாங்க இந்த வீடியோவை. அப்படியே புகை மூட்டமா என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா மேல வந்திருக்கு. It was even heard and felt as far away as Cyprus. More than 125 miles across the Mediterranean. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 125 மைல்ஸ்க்கு சத்தம் கேட்டிருக்கலாம். உதாரணத்துக்கு இங்க இருந்து கொச்சின்ல இங்க வெடிச்ச குண்டு கொச்சின்ல கேட்டதுன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகும். அப்ப எப்படி இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. சைப்ரஸ்ல கேட்டுச்சுங்க, அந்த தீவுல அந்த வெடிச்ச சத்தம் கேட்டுச்சாங்க. பாருங்க எப்படி ஆயிடுன்னு பாருங்க. You can see the impact on the Beirut port silos building before and after the explosion. So before and after the explosion. Surrounding the silos were corrugated iron and steel structures that have mostly been destroyed. These satellite images reveal the extent of the damage. This crater was once a warehouse. Now it's underwater. The colossal force was caused by the வெடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர்ல தெரியுதுங்களா.
அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி எக்ஸ்ப்ளோஷன் வருது which is being stored unsafe in a ஸோ hangar. முக்கியமா அமோனியம் நைட்ரேட்டை கரெக்டாக ஸ்டோர் பண்ணாம Hassan வச்சிருக்காங்க. Diab has promised that those responsible for the catastrophe will pay the price. ஸோ ஓகே சரி, இதுக்கு எப்படி வந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆச்சுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். எப்படி எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட்டை தான். இது வந்து எப்படி அங்கே வந்துச்சு முதல்ல அது கேள்வி. ரஷ்யாவிலேருந்து ஒரு கப்பல் வந்து கிளம்பி வந்திருக்குங்களாமா. கிட்டத்தட்ட 3000 டன்னை வந்து அமோனியம் நைட்ரேட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்குது. 2013 வந்திருக்குங்களாமா. இதோட வீடியோ இருக்குது, நான் பர்சனலாக கூட நான் அனுப்புகிறேன். 2013 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யாவிலேருந்து கப்பல் வந்து கிளம்பி வந்திருக்குது. எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பெய்ரூட்டோடைய அந்த இதில் வரும்போது இதுக்கு மேலே வந்து அந்த கப்பலை அவங்க வந்து எடுத்துகிட்டு போக முடியாதனால அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. 2013 வந்த கப்பல் ரஷ்யாவோட கப்பல். சரிங்களா, இது அவங்க கூட்டு வந்தாங்களா இல்லை தேவன் கொண்டு வந்தாரா அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அழிவு யாருக்கு வர வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெபனான். ஏன்னா லெபனான் யாருக்கு விரோதமாக பேசிட்டு இருக்கிறாங்கன்னா தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரேல் ஜனங்கிட்ட விரோதமாக பேசிட்டு இருக்காங்க. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமோனியம் நைட்ரேட் கிட்டத்தட்ட 2750 டன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சிருக்காங்க, ஸ்டோர்ட் அன்சேஃப். சரிங்களா, அது என்ன ஒரு விஷயம்னா சின்ன ஒரு ஃபயர் பார்க்குறவங்களா ஒரு ஃபயர் பட்டாலே அது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருவோமா. அதுதான் கணக்கு சொல்கிறாங்க. 260 300 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போனால் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருவோம். அப்போ அங்கே ஃபயர் நடந்தால் ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு வார் ஹவுஸில் ஃபயர் நடந்திருக்கு. அந்த ஃபயரை பட்டதுனால தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமோனியம் நைட்ரேட் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு. சரிங்களா, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எவ்வளோ சேதாரம். இனிமேல் வந்து இவங்க எந்திரிச்சு இஸ்ரேல்கிட்ட போர் சேர்ந்து வருவாங்களா? எந்திரிச்சு வர்றதுக்கே இன்னும் 10-15 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அழிவு. அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கே எவ்வளோ நாள் ஆகும். இவங்க எப்படி போருக்கு வருவாங்க இஸ்ரேல் ஜனங்க? சரிங்களா, இதுதான் பாருங்க. இதில் நிறைய கெமிக்கல் ஈக்குவேஷன்லாம் இருக்குது. எப்படி வெடிச்சுது, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபெர்டிலைசருக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நிலத்தோட உரத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22% வந்து வெடி மருந்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட என்ன பண்ணாங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அமோனியம் நைட்ரேட் ஃபஸ்ட்டு வெடிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படியே ரெட் ஆரஞ்சு கலர் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. ஸோ இது யார் நடத்திட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெக்குலர் வாரம் இல்லைங்களா. 83ஆம் சங்கீதம் நம்ம பார்த்து படிச்சிருப்போம். இவங்க போருக்கே போக மாட்டாங்க, சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, நின்றுருப்பாங்க. அவங்களுக்கே என்ன பண்ணிடுவாங்க, சண்டை போட்டு அவங்களே போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு சூழ்நிலை. வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்தாரு பெஞ்சமின் நெட்டன்யாஹூ. என்ன அடி பாருங்க லெபனானுக்கு. பாருங்க என்ன ஒரு பாயிண்ட்னா இந்த ஒரு யுத்தத்தை யார் தான் எப்படி அந்த கானானை கேப்சர் பண்ணி கொடுத்தது யாருங்க? பழைய இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாருங்க? தேவன்கிற யோசுவா முன்னாடி இருந்து என்ன பண்ணாருன்னா நடத்தி கொடுத்தாரு. அதே போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து இஸ்ரேல் தேவன் அவங்க ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசம் அவங்களோட எல்லை என்ன பண்ணி கொடுப்பாருங்க, வாங்கி கொடுப்பார். அதுதான் தேவனுடைய ஒரு தீர்க்க தரிசனம். சரிங்களா, எக்ஸ்டெண்ட் ஆகும். கண்டிப்பா இஸ்ரேல் என்ன ஆகும்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். இதுக்காக போர் நடந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதுல ஒரு நாடு தான் இப்ப அழிவை பார்த்துருக்கும். இனி எத்தனையோ நாடுகள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆப்போசிட்டா வரும்போது அழிவை சந்திக்க தான் போறாங்க. அதுக்கு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லெபனானுடைய ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. 2017 போட்டிருக்காங்க. அதிகம் பாருங்க, 75 to 84 வயசுல இருக்கிறவங்களே 2.6% தானமா. அப்போனா அவங்களுடைய அந்த என்ன சொல்றது பீப்புள் ஏஜ் எவ்வளோ ஆகுது அப்படின்னா கம்மியாயிட்டு வருது. மேக்ஸிமம் ரேஞ்சே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.1. 15 வயசுலேருந்து 29 வயசு தான் இருக்கிறாங்களாமா. சரிங்களா, அப்போ என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அப்படியே என்ன ஆகுதுன்னா இந்த உயிர் வாழக்கூடிய அந்த லீபனான் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டு வருது. இதெல்லாமே வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் ஆப்போசிட்டாக நினச்சாலே என்ன ஆகுனா தேவன் அங்கே ஒரு அழிவை, மிகப்பெரிய ஒரு அழிவை கொண்டு வர்றார். பாருங்க, இப்போ இன்னும் முக்கியமாக நான் சொல்ல போகிறதே பொருளாதாரம் தான். லீபனானோட பொருளாதாரம் படுகொலியில் இருக்குதுங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5% ஜிடிபி. உங்களை எந்திரிச்சு வர்றதுக்கு இன்னும் இந்த எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களாம் சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வர்றதுக்கு இன்னும் 50 வருஷம் ஆகுங்கிறாங்க, 100 வருஷம் ஆகுங்கிறாங்க. -5% ஜிடிபியில் இருக்குது. சரிங்களா, ரொம்ப அது பாருங்க 2017 -3.8. இப்போ பார்த்தீங்கன்னா -5%. இப்போ குண்டு அடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். ஏன்னா வெடிச்சது எங்கன்னா பெய்ரூட்ல, கேபிட்டல் ஆஃப் தி லெபனான். சரிங்களா, ஸோ இது கோல்டன் நைட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பார்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான். ஸோ இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். இஸ்ரேல் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் இந்த கண்ட்ரியெல்லாம் ட்ராவல் பண்ண முடியாதுங்க. அதில் இட்லிஸ்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரி எது தெரியுங்களா, இந்த லெபனான். அதனால தான் இங்கே கொடுத்துருக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிரியா, சூடான், ஈரான், ஈராக், லிபியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜீரியா, பங்களாதேஷ், புருனாய்,
குவைட், லீபனான். ஏன் இது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இவங்க நாட்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எல்லாமே வந்து ஆப்போசிட். சரிங்களா? அதுல முக்கியமான நாடு லெபனான், பக்கத்துல தான் இருக்குது. லெபனான் கட்டி இன்னும் இந்த நாடுல என்ன ஆக போகுதுங்க, இன்னும் சொல்ல போனா பங்களாதேஷ்லாம் பெரிய பிரச்சனை இல்லைங்க. இஸ்ரேல் ஒட்டி இருக்குது பாத்தீங்களா நாடுகள், அவங்க எல்லாம் மிகப்பெரிய அடி வாங்க போறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்டர் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குதுங்களா. அதாவது லெபனான் டு இஸ்ரேலோட பார்டர் என்ன ஆகிட்டே இருக்குன்னா, யாருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா இவங்க இஸ்ரேலுக்கு என்ன ஆகிட்டே இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. அதை இங்கே ப்ளூ லைன் பார்க்குறாங்க. டைம் ஆனாலும் அப்படியே நான் ஸ்கிப் பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டை. ஸோ இப்போ வந்து இஸ்ரேலுக்கு யார் யார்கிட்டலாம் வந்து அதிகமான தாக்குதல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெஸ்போலா, அப்புறம் பிஎல்ஓ, இவங்க எல்லாத்துக்கிட்டே என்ன இருக்குன்னா, இவங்க எல்லாத்துக்கும் தலைமையான நாடு எது தெரியுங்களா? ஈரான். சரிங்களா? எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரான். இதனால தான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமெரிக்கா என்ன பண்ணாங்க, யார் மேலே போர் தொடுத்து வந்தாங்க, ஈரான் மேல. ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு, அந்த ஆயில் வளத்தை என்ன பண்ணணும்னா எண்ணெய் வளத்தை அழிக்கணும்னு வராங்க. இன்னொன்னா இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா வரதுனால என்ன பண்றாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்காவை என்ன பண்ணிடுவாங்க, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுருவாங்க. இஸ்ரேல் மட்டும் தனிமையா இருக்கும். அப்ப எல்லா நாடுகளும் என்ன பண்ணுவாங்க, போர் தொடுத்து வருவாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணுவார்னா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்ன பண்ணுவார்னா கொடுப்பார். இதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசனம். ஸோ இது நம்மளுக்கு நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இது 2 வசனங்கள் மட்டும் வாசிச்சு நம்ம ஒரு பாடத்தை கூட நம்ம முடிக்கலாம். ஏசாயா 54:17 நம்ம வாசிக்கலாம். இது யாருக்கு தான் போதும் தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்க தான் கரெக்டா போதும். வசனம் வாசிங்க. ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு போதுங்க, இதுதான் தேவை. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத. இவங்க என்ன பிளான் பண்ணாங்க, இஸ்ரேலை அழிச்சிருவேன்னு சொன்னாங்க. என்னாச்சுங்க, பிளானிங்கே ஃபெயிலியர். லெபனானுக்கு என்னதுங்க அடி, ஹெஸ்புல்லாக்கும் அடி தான். லெபனானுக்கு அடினா லெபனானுக்கு கிரியேட் அதாவது உருவாக்கிட்டு இருக்கிறதே யாருன்னா இந்த ஹெஸ்புல்லா தான். அவங்க தான் வந்து சப்போர்ட், அவங்களுக்கு அடி. ஸோ தேவன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை சொல்ற பாருங்க, உனக்கு இதுதான் கரெக்ட், அவங்களுக்கு தான் பொருந்தும். விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் பாருங்க. உபாகமம் 28:7 உபாகமம் 28:7 உனக்கு விரோதமாய் எழுப்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக்கொடுப்பார். பாருங்க, உனக்கு முன்பாக இது நீ கீழ்ப்படிஞ்சினா உனக்கு இதுதான் நடக்கும். இது எப்ப சொல்றாருன்னா மோசே காலத்திலே சொல்லிட்டார். நீ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்கும், உமக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டு ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாருங்களா. அடுத்து 9 வசனம் வாசிங்க. அதாவது பாருங்க, ஒரு வழியா வருவாங்களாமா, எத்தனை வழியா வெளியே போவாங்களாமா, 7 வழியா போவாங்களா. அப்போ அந்த அழிவு அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க 9 வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு, இதான் பாயிண்ட், தேவனாய கர்த்தருடைய கட்டளை கை கொண்டால் இவங்களுக்கு ஃபேவர். இல்ல அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நீங்க பழைய ஏற்பாடுல பாத்துருவோம், எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு என்ன பண்ணிருப்பாங்க, இஸ்ரேல் அட்டாக் பண்ணி போயிடுவாங்க. இப்போ என்ன ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்குன்னா, இஸ்ரேல்ல கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய கட்டளைகளை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கீழ்ப்படிஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதான் பாருங்க, தொடர்ந்து வசனம் வாசிங்க. அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். சோ இது எல்லாமே எங்க இப்ப இதுல தான் பார்க்க முடியும். எங்க ப்ரூஃப்? ஆல்ரெடி பழைய ஏற்பாடு நடந்திருக்குது, இப்ப அட் பிரசன்ட் நடந்துட்டு இருக்கு பாருங்க. வான் பண்றாரு, ஒண்ணுமில்லாம் பண்ணுவாங்கிறாங்க. அதுக்கு யார் வான் பண்ணாரோ அவருக்கு என்னாச்சுங்க? இது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாதாரணமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இதோட பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது தேவனுடைய எல்லா அனுமதிகளும் தான் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமா வராங்களோ கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா அழிவை சந்தித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அதுக்கு முதல் யாருன்னு பார்க்கும்போது தான் இந்த லெபனான் இப்போ ஆயிருக்குது. பாருங்க, அடுத்த ஒரு காரியங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வசனம் வாசிங்க. 28:10-11. உபாகமம் 28:10 மற்றும் 11 அப்பொழுது கர்த்தருடைய நாமம், தாங்க பாயிண்ட், அப்பொழுது கர்த்தருடைய நாமம். தேவனுடைய திட்டமே என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மூலியமா தான் தேவன் யாருன்னு எல்லாத்தையும் என்ன ஆக போகுது, வெளிப்பட போகுது அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா பார்க்கறோம். அதனால தேவனே இருந்து இந்த யுத்தத்தை என்ன பண்ணுவார்னா நடத்துவார். பெக்குலியர் வார் நான் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் உதாரணத்துக்கு ஆரம்பத்திலே நான் போட்டேன். கிதியோனோட யுத்தம், சமரியாவை எதிர்கொண்டு வராங்க, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐகேவை எதிர்கொண்டு வர்றது, இது எல்லாமே தேவன் அங்கிருந்து நடத்துறாரு. ஸோ தேவன் நடத்துறது எல்லாமே பெக்யூலரா தான் இருக்கும். இப்போ பாருங்க, இவங்க திரும்பி போய் எந்த சண்டையும் போடல, என்ன ஆயிடுச்சுங்க, இப்போ அவங்களோட அந்த நாடே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அழிஞ்ச ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே அவர் சொல்றார். ஸோ அடுத்த பாயிண்ட்ல பார்க்கும்போது இதான் 83ஆம் சங்கீதத்துல ஒரு சின்ன இது நான் போட்டிருக்கேன். தீரு அப்படின்னு கொடுத்துருக்கோம். தீருனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லெபனான். ஸோ லெபனான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தீருவில் இருக்கிற ஒரு பட்டணம் லெபனான் இருந்துச்சு. இப்போ லெபனான் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து தீருன்னு ஆகி போச்சுங்க. முதல் நல்லா கவனிங்க, தீருங்கிற பட்டணம் எப்படி பழைய ஏற்பாடுல பார்த்தோம்ங்களா, அதுக்குள்ள லெபனான் இருந்தது. இப்போ லெபனானுக்குள்ள எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரு இருக்குது.
கிட்டத்தட்ட அந்த லெபனான்லேருந்து ஒரு 50 மைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த தீரு பட்டணம். சரிங்களா, இது அட் ப்ரெசென்ட் மேப்பில் இருக்குதுங்க. சரிங்களா, இப்போ இந்த தீர்வு அதை தான் பாருங்க, அந்த சங்கீதம் 83ஆம் சங்கீதத்தில் யார் யாரெல்லாம் எதிராக வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் லிஸ்ட் போட்டிருக்கேன். டென்ஸ் ஆஃப் ஏதோமின் சந்ததியார்கள், இஸ்மேலர்கள், மோவாபியர்கள், ஆகாரியர்கள், கேபால், அம்மோனியர்கள், ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது இதில் தீர்வு அப்படின்னு போட்டிருக்கு. இந்த தீர்வு அட் ப்ரெசென்ட் யார் தெரியுங்களா? இங்கே உங்களுக்கு போட்டிருக்கேன், ஹெஸ்போலா அண்ட் சதர்ன் லீபனீஸ். அடிச்சார் பாருங்க தேவன் அங்கே ஹெஸ்போலாக்கும் சதர்ன் தீவ்ஸ் ஆப்போசிட்டாக வந்தா அடி. இதான் பாயிண்ட். அடுத்து எல்லாருக்கும் என்ன, எல்லாரும் வரப்போறாங்க, எல்லாருக்கும் என்ன தான் போகுதுங்க, அடி விழுதுதான் போகுது. ஸோ இது இப்போ கூட அட் ப்ரெசென்ட் மேப்ல நம்ம பார்க்குறோம். 83ஆம் சங்கீதம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைவேறிட்டு. சரிங்களா, இதை நம்ம பாயிண்ட் 83 12 வசனம் வாசிக்கலாம். 83ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் பிரச்சனை இதுதாங்க. என்ன பாயிண்ட்னா, தேவனுடைய வாசஸ்தலம் எதுங்க? இஸ்ரேல் தேசம். என்ன சொல்றாங்களா, அந்த வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்ளும். அதனாலதான் பார்டர் ஓபன் பண்ணல. பார்டர் ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, லீபனோனுக்கு. ஓபன் பண்ணாதனாலதான் அடி. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நாகூம்ல பார்த்தோம் இல்லைங்களா வசனம். அதான் பாயிண்ட். பாருங்க 17ஆம் வசனம் வாசி. 17ஆம் வசனம், யெகோவா என்னும் டைரக்டாவே வந்திருக்குங்க வசனம். யெகோவா என்னும் நாமத்துடைய தேவரீர் ஒருவரே. இப்ப இந்த பாருங்க, எவ்வளவோ சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க இஸ்ரேல ஒண்ணுமெல்லாம் பண்ணிடுவோம், அப்படி அடிச்சிருவோம், இப்படி அடிச்சிருவோம். நாங்க இங்க ஒண்ணுமே பண்ணல. இஸ்ரேல் ஜனங்கள் என்னாச்சுங்க, அவங்களுக்கு இங்க அழிவு வந்திருக்குது. ஏன் அப்படின்னா, தேவனுடைய நாமத்துக்கு தரித்து கொண்டு இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாடு அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். சோ அடுத்த சகரியால நம்ம வசனம் வாசிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும். சோ இது நம்ம பார்க்க போறோம். சகரியால அநேகமா இந்த விஷயங்கள்லாம் நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். பட் இது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாத்திரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுறோம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்நாளிலே அப்படின்னு எப்போ கிறிஸ்டினுடைய ராஜ்யத்திலே. சரிங்களா, அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும். குதிரைனால என்னதுங்க, நம்மளுடைய இதுக்கு போதனைன்னு சொல்லுவோம். இது யாருடைய போதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாடுகள்ல இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஆலோசனை ஒன்று வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. ஆலோசனை சொல்லாமா, அது எல்லாத்தையும் வந்து யார் அவத்தமா போக்கிடுவார்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. குதிரை நம்மளுக்கு வந்து போதனைன்னு சொல்றோம், டாக்டரின்னு சொல்றோம். இது அப்படியே அவங்களுக்கு பாயிண்ட்ல பார்க்கும்போது அவங்க ஒரு ஆலோசனை போட்டிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த ஆலோசனை எல்லாமே இப்போ என்ன ஆலோசனை பண்ணியிருப்பாங்க, மிகப்பெரிய ஒரு அழிவாயிருக்கு. இதுக்கு மேல என்ன ஆலோசனை பண்ண முடியும்? முதல்ல ஒரே பாயிண்ட், இப்போ எப்படியாவது லெபனான் என்ன பண்ணணும், மேலே கொண்டு வரணும். அது கண்டிப்பா நடக்காது. சரிங்களா, சோ பாருங்க, இதான் அந்த பாயிண்ட். அடுத்த அந்த ரெட் பாயிண்ட் வாசிங்க. அவை யூத வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து, தேவன் கண்ணு திறந்துட்டாருங்க. யார் மேல? எப்பத்துல இருந்துங்க, எப்ப அவன் சுதந்திரமா வந்தாங்களோ 1948 இருந்து தேவன் கண்ணோக்கி என்ன பண்ண, முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா சுதந்திரமா வந்ததுல இருந்து என்ன பண்றாருன்னா, அவர் தேவனே சார்ஜ் எடுக்கிறார். எப்படி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, பழைய ஏற்பாடுல ராஜாக்கள் பீரியட்ல நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, என்ன சொல்லுவோம், சாமுவேல் கிட்ட சொல்றது, உங்களை உன்னத்தல்ல என்னதான் என்ன பண்ணிருக்காங்க, தள்ளிட்டாங்க அப்படி இஸ்ரேல் ஜனங்கள் தள்ளிட்டாங்க சொல்ற மாதிரி, இப்போ இந்த இடத்துல தேவனே ராஜாவா யாருக்கு இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்கிறார். ராஜாவா இருந்தா அவர் என்ன பண்ணிடுவாருங்க, ஜெயிச்சு கொடுத்துருவாரு. சரிங்களா, அப்ப தொடர்ந்து வசனம் வாசிங்க. என்னுடைய கண்ணை நான் இஸ்ரேல் மேல திறந்துட்டேன் அப்படிங்கிறார். ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ண. சோ ஜனங்களுடைய குதிரைன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யங்கள். சரிங்களா, ஒவ்வொரு ராஜ்யமா இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குருட்டாட்டத்தை என்ன பண்ணுவேன்னா நான் கொண்டு வரேன். எப்படி நம்ம இவரோட பீரியட்ல பார்த்தோம் இல்லைங்களா, எலிசா பீரியட்ல பார்க்கோம், அந்த ஒரு போர் வரும் இல்லைங்களா, எல்லாம் குருட்டாட்டத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் அடிச்சார் இல்லைங்களா. அதே மாதிரிதான் என்ன ஆக போகுதுன்னா, அதுக்கு மிகப்பெரிய ஒரு குருட்டாட்டம் இதுதான். இது எப்படி வெடிச்சதுன்னே யாருக்கு தெரியும், குருட்டாட்டமா இல்லைங்களா. அதான் தேவன் நடத்திட்டு இருக்காரு இந்த விஷயத்துல. 9ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம், அந்நாளிலே, இதுதான் ஹைலைட்டான வசனம் வாசிங்க. எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். என்ன பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகள் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிக்க பார்ப்பேன். இது யார் சொல்றாரு, தேவன் சொல்றாரு. இப்போ அந்த அழிவு எதிராக வந்த நாடு எதுங்க, இஸ்ரேலுக்கு எதிராக வந்த நாடு இந்த லெபனான். அழிவு அவங்களுக்கு வந்துருச்சு. சோ கடைசியா 2 வசனங்கள் பார்த்து நம்ம இந்த பாடத்தை முடிக்கலாம். ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன். இது நம்மளுக்கு தெரியும். இந்த தீரோட பாயிண்ட் தான் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லெபனான் அது எல்லாமே ஒரே சிட்டி தான். மதிலுக்குள்ளே என்ன பண்ணுவானாமா சொல்றாரு, தீ மதிலுக்குள்ளே, அதான் அவங்க பார்டருக்குள்ளே, இன்னும் சொல்ல போனா அவங்க நாட்டுக்குள்ளேயே. அதான் நடக்குதா இல்லைங்களா, தீர்க்க தரிசனம் அவங்க நாட்டுக்குள்ளேயே வெடிச்சது.
யார் வெடிச்சாங்கன்னு தெரியல, அதுக்குள்ளே வெடிச்சு. அதான் சொல்ற பாருங்க, மதுரைக்குள் தீ கொளுத்துவேன். அது அதன் அரண்மனைகளை பற்றி அரண்மனைகளை ராஜ்யம் சொல்லாமா பச்சிக்கும். கர்த்தர் சொல்லுகிறார். அது லூக்கா 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 14ஆம். இதுல என்ன விஷயம்னா, இவங்க கீழ்ப்படிஞ்சிருந்த, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னா, ஆக்சுவலா அவங்க ஆண்டவர் இயேசு பேசுற வசனம் கொரசின், அதுக்கப்புறம் பெத்சாயிதா, அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணுவார்னா, அவர் எப்படி நம்ம வானப்பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, அதை நம்ம சப்ஜெக்ட் பார்த்தோம். அதே பாயிண்ட் தான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, கொரசின் அதுக்கப்புறம் பெத்சாயிதா அந்த நாட்டுக்கு அவர் சொல்றாரு. அதை சொல்றாரு பாருங்க. இந்த சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்ல சொல்றாரு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நியாய தீர்ப்பின் நாளிலே, ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும், நியாய தீர்ப்பின் நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும். என்ன சொல்ல வராருங்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல? நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்த அழிவை விட ரொம்ப மோசமான அழிவு உங்களுக்கு வருங்கிறார். என்ன அப்படியே மேட்ச் ஆகுது பாருங்க. எங்க சொல்றாரு, தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவா இருக்கும். இப்ப நடந்ததெல்லாம் லகுவா இருக்குமாமா. இஸ்ரேல் மட்டும் தேவோட பேச்சு கேட்கலின்னா நியாய தீர்ப்பு நாள் எப்படி ஆயிடுவாங்க, இதோட டபுள் ட்ரிபிள் மடங்கு என்ன ஆவாங்கன்னா அழிவை பார்ப்பாங்க. இதான் அவர் சொல்றாரு கிறிஸ்து. ஸோ பாருங்க, இப்படி லீபானோட அட் பிரசன்ட் என்ன தெரியுங்களா, எவ்வளோ போல்டா சொன்னாரு பிஎம் ஸ்டேட்மெண்ட். அவருடைய இதே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலந்து போச்சு, ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. அவருடைய கிங்டமே போச்சு, ரிசைன் பண்ணிட்டாருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு ஜனங்கள்லாம் போறக்கூடிய தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பசங்க தீர்க்கசனம் நிறைவேறது பாருங்க. ஜனங்களே என்ன பண்ணாங்கன்னா, நீ இறங்குன்ட்டாங்க, எங்களுக்கு வேண்டாம், பயங்கர ஒரு போர்க்களமா உருவாயிருக்குமா அந்த இடத்துல. அதான் பாருங்க, லெபனான்ஸ் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் டவுன் இன் வேக் ஆஃப் பெய்ரூட் பிளாஸ்ட். அவங்க அதுக்கு பொறுப்பெடுத்து கொண்டு அப்படியே என்ன ஆயிட்டாங்கன்னா, பாருங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, ஐ வாண்ட் இஸ்ரேல்னாரு. இப்போ அவர் எங்க இருக்கிறாரு, அவரோட ராஜ்யபாரவே இங்க இல்லாம போயிடுச்சு. இதுதாங்க குருட்டாட்டம் பார்க்குறோம், இதுதான் நடக்குது. ஸோ கடைசியா இப்போ இதெல்லாம் பார்க்குறமே, நம்மளுக்கு என்ன பாடம், தேவன் என்ன சொல்ல வர்றாரு இந்த நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 28 29 வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29ஆம் வசனம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும். இது எப்போ சொல்றாருன்னா, இந்த வார் வரும்போது தொடங்கும் போதே நீங்க நினைச்சுக்கிறார். அடுத்து இப்ப எல்லாம் நடந்து என்ன ஆயிட்டு இருக்குங்க, கிட்டத்தட்ட கடைசி ஸ்டேஜுக்கு வந்துருக்கிறோம். உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், சபைக்கு என்ன சொல்றாருன்னா, உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதினால். இப்ப அங்கங்க நீங்க கேட்பீங்க, இந்த நாடு வெளியும் இன்னைக்கு வேற எந்த நாடு வேணாலும் அழியோட சூழ்நிலையில நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய மீட்பு பக்கத்துல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்னா ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நீங்க பாருங்க அப்படிங்கிறார். அடுத்தது 29ஆம் வசனம். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். இதுதாங்க முக்கியமான பாயிண்ட். அத்திமரத்தையும் பாருங்க, அதான் முக்கியம். இஸ்ரேல் அப்புறம் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்க அப்படிங்கிறார். அப்போ இப்ப நம்ம பார்த்த மரம் எதுங்க, கேதுரு மரம். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லெபனான். மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள போயிருக்குது. இன்னும் கொஞ்சம் மரங்களே என்ன போகுதுங்க, அழிவுக்குள்ள போகும். இஸ்ரேல் மேல தனித்து வரும். தேவனுடைய நாமம் எல்லாத்துக்கும் போகும். அதுக்கு முன்பாக சபை என்ன ஆயிர வேணும், கோர்ஸ் முடிச்சாகணும். ஸோ நமக்கு தேவன் இன்றைய தினத்திலே இந்த ஒரு பாடத்திலிருந்து என்ன ஒரு விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்துறாருன்னா, தேவனுக்கு விரோதமா வரக்கூடிய எந்த நாடுகளும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வர விரோதமா எந்த நாடுகளும் இருக்காது. அதே போல நம்மளும் சபையாருக்கு அழைப்பட நமக்கும் தேவன் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். சீக்கிரம் நம்மளுடைய மீட்பு சமீபம்ங்கிறத உணர்ந்து கொண்டு நம்ம இந்த ஒரு ரொம்ப சீக்கிரமா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ளும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் தீர்க்கதரிசனம்னால தயவு கூர்ந்து இந்த ஒரு பொறுமையாக நீங்க கேட்டதுக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய அன்பு சகோதரர் கொடுத்த ஒரு பாடம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு சீக்கிரம் நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்குரிய ஒரு பாடம் அமைஞ்சுது. அதில் விசேஷமாக லெபனானை பற்றி பார்க்கும்போது தீருப்பட்டணம் அப்படிங்கிறது அதனுடைய பழைய பெயர் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். தீருப்பட்டணத்துக்கு ஒரு அதிபதி இருக்கார், அவரை பற்றி கூட நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. யார் அது? சாத்தானை கம்பேர் பண்ணும்போது கூட
தீரு பட்டணத்துடைய அதிபதியோட தான் தேவன் கம்பேர் பண்ணுவார். அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஒரு அதிபதி இருக்கார். அவர் யாருங்குது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லலாம், பிதாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி இருந்து பிதாவாகிய தேவன் தான் இஸ்ரேலுக்கு அதிபதி. ஸோ தீரு பட்டணத்தின் அதிபதிக்கும் இஸ்ரேல் ராஜ்யத்தின் அதிபதிக்கும் இப்போ சண்டை அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்? சாத்தானுக்கும் தேவனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் நடைபெறக்கூடிய செய்திகளை தான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த பாடத்தின் மூலம் நம்முடைய அன்பு சகோதரர் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காரு. தேவனுக்கும் நம்முடைய அன்பு சகோதருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இரவு இனி கீதங்கள் வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களை என்பதை நினைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் இணைய கீதங்கள் ஆகஸ்ட் 16, 122ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இதற்கான விளக்கம்: பூமிக்குரிய எருசலேமுக்கும் உன்னத எருசலேமுக்கும் தேவையானது சமாதானமே. அதற்காக வேண்டிக் கொள்வது அவசியமே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் கர்த்தருடைய சித்தப்படி எவ்வளவு தேவ சேவை செய்கிறார்களோ அவ்வளவாய் ஆசீர்வாதத்தின் பங்கு இருக்கும். உன்னத சீயோனை பற்றிய கவலை இல்லாதவர்கள் தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் பற்றி சரிவர தெரியாதவர்கள் தங்களை விழுந்து போவதற்குரிய மகா அபயத்தில் இருக்கிறவர்கள். நம்முடைய தேவைகள் நாம் எவ்வளவாய் நினைவு கூறுகிறோமோ அவ்வளவாய் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய பற்றாக்குறையில் பலவீனத்தில் தேவ பலம் விளங்கும். நம்முடைய ஜபத்திற்கு பதிலளித்து தேவன் ஆசீர்வாத மலையை பொழிந்தருள்வார். சாத்தானாலும் எதிரிகளாலும் வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளையும் தீமைகளையும் போராட்டங்களையும் ஜெயிக்கக்கூடிய ஜெயம் நம்முடைய விசுவாச ஜபமே. தேவ வசனத்திலும் தேவனிடத்திலும் நாம் உண்மையாய் இருப்போமானால் தேவ பலம் கிடைப்பது நிச்சயமே என்பதே ஆகும். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பான பரம தகப்பனே, தேவரீர் இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் தாமே இந்த நாளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்து ஜீவனையும் கொடுத்து எங்கள் ஜீவனையும் பாதுகாத்து ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்பதற்கும் சந்தர்ப்பத்தை கொண்டிருக்கிறீர் தகப்பனே. இதோ கேட்ட இந்த ஒவ்வொரு வசனங்களையும் எங்களுடைய மனதில் நாங்கள் நிறுத்தி கொண்டு எந்த காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம், நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் தகப்பனே. தேவரீர் இந்த ரகசியங்களை எல்லாம் இந்த உலகத்தின் எத்தனையோ ஜனங்களுக்கு மறைத்து எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வெளிப்படுத்திய இந்த ஒவ்வொரு ரகசியத்தின் மூலம் நாங்கள் எங்களுடைய மாம்ச பிரகாரமான ஞானத்தை நாங்கள் பெருக்கிக் கொள்ளாமல் நாங்கள் இருக்கக்கூடிய காலத்தின் அவசியத்தை உணர்ந்து கொண்டு இந்த காலத்தில் நாங்கள் உமக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய நல்ல நோக்கத்தை புரிந்து கொள்ள மனப்பக்குவத்தை தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே கரம் தொட்டு ஆசீர்வதித்து இன்னும் வரக்கூடிய காலத்தில் எங்களுக்கு அதிகமாக என்ன சத்தியம் தேவையோ அவைகளையே கொடுத்து அதன் மூலம் நாங்கள் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய நாமத்தை நாங்கள் பூமியில் மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று உங்களிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. எங்களுடைய நடவடிக்கைகள் எங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் சுத்தமாக மாற்றிக்கொண்டு உமக்கேற்ற ஒரு ஜீவியத்தை இந்த பூமியில் நாங்கள் ஜீவிக்கும் போது மனுஷர் எங்களுடைய நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கக்கூடிய உண்மை மகிமைப்படுத்தும்படி எங்கள் வெளிச்சம் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக பிரகாசமாக இருக்க அதிகப்படியான சத்தியங்களையும் பரிசுத்தாயும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. தேவரீர் ஏதோ மீதியான நேரங்கள் எல்லாவற்றையும் பாதத்தில் வைக்கிறோம். நீரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ அதை கொடுத்து வரக்கூடிய காலங்கள் முழுவதும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த மன்றாட்டுகளை எல்லாம் உங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனுக்குலத்தில் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தில் ஒரு கிருபை நிறைந்த பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. சகோதர சகோதரி அனைவரும் அமரவும். ஒரு சில அறிவிப்புகள் நம்ம இப்பொழுது கேட்போம். ஏற்கனவே அறிவித்திருந்தபடி குவிஸ் ப்ரோக்ராம் ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரி குரூப்பில் வந்து சரியாக 9:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதர சகோதரிகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய சபை ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்டர்ஸ் மீட்டிங் இன்று இரவு 9:30க்கு கான்ஃபரன்ஸ் கால் முறையில் நடைபெறும் என்பதை தெரிவிச்சிருந்தோம். அதை மறுபடியும் அறிவிக்கிறோம். அந்த கான்ஃபரன்ஸ் கால் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத போன தடவை உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அதே நம்பர் அதே பாஸ்வேர்டு தான். உங்களுக்கு யாராவது நம்பர் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். திருப்பி நான் உங்களுக்கு அந்த நம்பரையும் பாஸ்வேர்டையும் நான் அனுப்புகிறேன். தயவுசெய்து எல்லாம் சரியாக 9:30 மணிக்கு கனெக்ட் ஆகிருங்க. ஒரு சில விஷயங்கள் குறித்த முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டியிருக்கிறதுனால நாம் அந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை மாலை 7:15க்கு அடுத்த ஒரு சத்தியத்தோடு நாம் சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமாம்.